இங்க இதா இருக்கிறதும் வந்து என்னன்னா, திருப்பி நம்ம தளபதி பாலிடிக்ஸ பத்தி வழக்கம் போல பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அத பத்தின அஃபிஷியல் நியூஸும் ஒண்ணு ஒண்ணா வந்துட்டு இருக்கு. இப்போ கட்சி தொடங்குறத பத்தி, அத பண்றத பத்தி இந்த மாரி விஷயம் இருக்கு. ஸோ இப்ப இந்த மாரி எல்லா விஷயங்களும் இத 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 சார்பா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பிஃபோர் நம்ம வந்து ஆ மத்த கட்சிகள், இல்ல நம்ம எத ரொம்ப எதிரியா நினைக்கிறோம், இல்ல எத வந்து நம்மளுக்கு யாரு கூட ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த மாரி யார் இருந்தாலும், அத விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபர்ஸ்ட் நமக்குள்ள வந்து ஒரு அலைன்மென்ட்டும், ஒரு மைண்ட் லெவல்ல ஒரு அக்ரீமென்ட்டும், இல்ல ஒரு கரெக்ட்டா நம்ம என்ன பண்ண போறோம், இல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி ஒரு புரிதல் வேணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் பிஃபோர் வி ஃபைட் வித் அதர்ஸ் ஆர் வெளியில போய் இதுதான் நாங்க பண்ண போறோம். இதனால வந்து தளபதி வரணும்னு நினைக்கிறோம். இந்த மாரிலாம் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லார் கூடயும் ஒரு ஒரு பாயிண்ட்ல ஒரு புரிதல் இருக்கணும். ஏன்னா, இப்ப நம்ம கிட்ட எப்பவுமே வந்துட்டு இட்ஸ் நாட் ஈஸி டூ ஹேவ் அ பிக் ஃபேன் பேஸ். ஏன்னா எல்லாரும் அந்த பிக் ஃபேன் பேஸோ ஒரு இது இருக்கிறத வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ரென்த்தா பார்ப்பாங்க. ஸ்ட்ரென்த் கூடயே வந்து அந்த ஒரு அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வர மாதிரி இட்ஸ் வெரி ஹார்ட். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும். நான் ஒரு மாதிரி யோசிப்பேன், சுரேஷ் நான் ஒரு மாதிரி யோசிப்பாரு, கோரை ஒரு மாதிரி இருக்கலாம். பட் அட் த எண்ட் வந்து இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எல்லாரும் வி வாண்ட் த ரைட் திங் டு ஹேப்பன் ஃபார் தளபதி அப்படின்ற ஒரு விஷயத்துல எவ்ரி ஒன் இஸ் ஒரு மாதிரி ஒரு ஒரு புள்ளியில இணையறாங்கன்ற மாதிரி அந்த ஒரு தாட் இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம இப்போ நான் பேசுறது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். இட் இஸ் நாட் அ கம்பல்ஷன் ஆர் இது எல்லாரும் அந்த மாதிரி பேசணும், இல்ல அந்த மாதிரி திங்க் பண்ணணும் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன், இல்ல நாளைக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, இல்ல குமரன் நாளைக்கு ஒரு பாயிண்ட் சொல்றான். அதுல நம்மளுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் இல்லாம இருந்தாலோ, இல்ல இல்ல இது வந்து இந்த மாதிரி பண்ணலான் இருந்தாலோ, நம்ம என்னைக்குமே எல்லாரையும் வந்து கன்சிடரேஷன் எடுத்துக்கிட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதன்படி நம்ம பேசுறது எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டோம்னா, கேட்கறவங்க அதை கரெக்டா கேட்டு அவங்களோட ஃபைனல் கால் என்ன அப்படின்றத அவர் வந்து டெஃபினட்டா எடுப்பாங்க. ஸோ இதன்படிதான் நமக்கு நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்த பிளாட்ஃபார்மும் மெயினா நம்ம யூஸ் பண்றோம் இப்போ. இப்ப எதுக்காக வந்து நிறைய பேருக்கு சில வருத்தங்களும் இருந்துச்சு, தெரியப்படுத்தி இருந்தாங்க. இது முக்கியமான டைம்ல வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவிட்டி நிறைய இருந்துச்சு கொஞ்ச நாள் முன்னாடி. அப்போ அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா போடல அப்படின்னு. இதுல ஒண்ணுமே கிடையாது. நான் ஆல்ரெடி நம்ம சொல்ற மாதிரி நம்ம இங்க பேசுற ஒரு ஒரு டிசிஷனும் ஒரு ஒரு விஷயமும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் நம்ம நினைச்சதை தோன்றதை பேசுற மாதிரி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு லெவல் ஆஃப் ஒரு அபிஷியல் பீப்புள் கிட்ட ஒரு சின்ன ஒரு நோட்டிபிகேஷனோ, இல்ல இந்த மாதிரி பேச போறோம், இதை பண்ண போறோம், இதை கம்யூனிகேட் பண்ண போறோம்ன்ற அந்த ஒரு ஆர்கனைசிங் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் வழியா ஒரு கண்ட்ரோல் எடுத்துட்டு வர்றதோட இதுதான். ஸோ அதனாலதான் நம்ம நினைச்சும் போது டக்குன்னு போட்டு நம்ம ஒரு கோவமா இருக்கிற போது டக்குன்னு நம்ம எனக்கும் உங்களுக்கும் அந்த கோவம் இருக்கும்ல. இப்போ சில பேர் பண்ற விஷயங்கள் மேல அதை அப்படியே ரிஜிஸ்டர் பண்றதோட அதை ப்ராப்பரா சேனல் பண்ணி ஆர்கனைஸ் போகணும் தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது. ஸோ நம்ம வந்துட்டு அதுக்கான வேலைகள் இதுக்கு பின்னாடி என்ன பண்ணணுமோ அது எல்லாமே தொடர்ச்சியா பிளானிங் இதெல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் இவ்வளவு நாளா பண்ணப்பட்டுட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஒரு ஒரு டைம் வரும்போதும் அது ஒண்ணு ஒண்ணா நம்ம என்னன்றதை எல்லாருக்கும் வெளிப்படையா நம்ம சொல்லுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும். ஸோ அதுதான் ஓவரால். நான் சொன்ன மாதிரி பிஃபோர் நம்ம அடுத்தவங்க கிட்ட சண்டை போடுறது, இந்த கட்சியை அடிக்கணும், இவனை அடிச்சு ஓட விடணும், இப்படி எல்லாம் நம்ம பேசுறதோ இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஸோ இதுதான் இத பத்தி தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம திருப்பியும் வந்துட்டு அந்த பாலிடிக்ஸ் 101 அப்படின்ற செஷனுக்கே நம்ம இன்னும் ஆக்சுவலா போல. அதுக்கான ரூட்ல தான் நம்ம இருக்கோம். இப்ப என்னன்னா நாளைக்கு வந்து வி ஹாவ் டு எஜுகேட் அவர் செல்ஸ். இப்போ எனக்கு ஒரு புரிதல் இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு சார்பு இல்ல ஒரு 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 சித்தாந்தம் கரெக்ட்ன்னு நான் நம்பிட்டு இருந்திருப்பேன் இவ்வளவு நாள். ஒரு நாள் நீங்க அந்த மாதிரி நம்பிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இது நம்ம எப்படி நாளைக்கு பயணிக்கணும், எப்படி பண்ண போறோம். இப்ப இத மீறி இந்த பர்சன் வந்து இந்த விஷயத்தை எதுக்கு எடுத்து சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி. அபவ் ஆல் இதுல சில பேருக்கு வந்து அவரு சினிமா நடிக்கணும், பாலிடிக்ஸ் ஏன்,
இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கலாம். அத கண்டிப்பா நீங்க எய்தர் தனிப்பட்ட முறையில டிஎம் பண்ணியோ இல்ல டேக் பண்ணியோ, இப்ப ட்விட்டர்லயே கால் வந்துருச்சு. ஸோ நம்ம அதுலயும் பிரைவேட்டா பேசி கூட இது ஏதாவது ஒரு பப்ளிக்கா கேட்க முடியாது, இது கேட்டா இதாகும், இல்ல என் மேலேயே ஒரு தனி இருக்கு, இல்ல இங்க இருக்க யாரு ஸ்பீக்கர்ஸ்ல இருக்கிறதோ லிசனர்ஸ்ல இருக்க யார் மேலேயோ ஒரு தனிப்பட்ட விமர்சனம் இருக்குன்னா அதெல்லாம் நீங்க தனியா பிரைவேட்டா நம்ம அதை டீல் பண்ணிக்கலாம். இல்ல நிறைய ஸ்பேசஸ் நம்ம பசங்க எல்லாருமே போடுறாங்க. ஸோ அங்க எல்லாம் இன்னொரு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் பேசி பொலிட்டிக்கலா நம்ம ஒரு டிசைட் பண்ற அஜெண்டால எல்லாரும் ஒண்ணுபடும் பட்சத்துல நீங்க தனித்தனியா ஸ்பேஸ் போட்டாலும் எதை பத்தி நீங்க பேசலாலும் அட் எண்ட் இந்த மெயின் அஜெண்டா, இந்த மெயின் ட்ரிவன் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுல டீவியேட் ஆகாம எல்லாரும் ஒருங்கிணைச்சு அவங்கவுங்க வழியில கொண்டு போனா இது நல்லா இருக்கும். ஏன்னா இது ஒருத்தரோ இன்னைக்கு ஒரு நாள் பேசியோ இந்த ஒரு ஸ்பேஸ்லயோ ஆக்கப்பூர்வமா ஆகக்கூடிய. சோ இதுல எல்லாரும் உங்க கையில நீங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு நாளைக்கு நீங்க தனித்தனிப்பட்ட முறையில ஸ்பேசஸ் போடுற போதோ பேசுற போதோ இந்த கருத்துக்களை வந்து கொண்டு போய் சேருங்க. ஏன்னா இட்ஸ் ஹை டைம். இதுக்கு மேல வந்து இவ்வளவு நாள் ஆப்ஷனலா இருந்த ஒரு விஷயம் இதுக்கு மேல ஆப்ஷனல் கிடையாது. இட்ஸ் ரெக்வயர்ட். வி எவ்ரி ஒன் ஹாவ் டு கோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் திஸ். ஸோ அந்த ஒரு உணர்ச்சியோட உணர்வு கண்டிப்பா இதுவாங்க. ஸோ ஃபோர்சிங் எனி பாலிட்டிக்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. பட் அண்ட் சப்போர்ட்ன்ற போது அப்போ கண்டிப்பா எங்க கூட இருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நான் ஓவராலா என்ன விஷயம் நான் பாக்குறேன்னா, when someone is in peak of his career, he has every luxury, he has everything he wants. அழுங்காம குலுங்காம எல்லா சம்பவமும் பண்ணக்கூடிய நிலைமையில ஒரு இடத்துல இருக்க ஒருத்தர் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கதான் போறாரு. இது ஆப்வியஸ்லி இட்ஸ் அ ரிஸ்க். ஏன்னா இதுல எதுவும் கேரண்டி கிடையாது. இதுல என்ன வேணா நடக்கலாம், எப்படி வேணா நடக்கலாம். இது எல்லாம் அவருக்கும் தெரியும். தெரிஞ்சு போறாரு. அவர் ஏன் போறாருன்னா, நான் நல்லது பண்ணுவேன், இல்ல எனக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் நான் சில விஷயங்களுக்கு நின்னு இருக்கேன், இனிமேலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் இப்ப என்னைக்கும் உங்களுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் இவ்வளவு நாள் பண்ணி காமிச்சிருக்காரு. சோ இதன் மேல நம்பிக்கை இருக்க எல்லாரும் இப்போ அவரு கூட நிக்கணும்ன்றது அவரோட எக்ஸ்பெக்டேஷனா கூட இருக்காது. சோ கண்டிப்பா நான் இப்ப என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் இவ்வளவும் பண்றது எப்படின்னா, என்ன மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஒரு உண்மையான அவர் மேல ஒரு நம்பிக்கையும் ட்ரஸ்டும் இருக்கிறவ ஒருத்தங்க வந்து நிப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் ஹீ இஸ் டேக்கிங் திஸ். சோ இந்த டைம்ல நான் கண்டிப்பா ஆஸ் அ ஃபேனா அவர் கூட நிக்கிறத வந்துட்டு அதுதான் நான் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையா பாக்குறேன். சோ நான் இப்ப இது என்னோட ஸ்டாண்டு மட்டும் தான். இது என்னோட இட்ஸ் நாட் லைக் எல்லாருக்காகவும் நான் பேசல. இது என்னோட தனிப்பட்ட முறையில ஒரு ஸ்டாண்டு. உங்களுக்கு கரெக்ட்னு பட்டு இல்ல இந்த மாதிரி கரெக்ட்னு படுற நிறைய பேர் எனக்கு தெரியும். எல்லாரும் நம்ம ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்காங்க. டெய்லி நிறைய ஸ்பேஸ்ல கேக்குறேன். சோ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்களும் இதுக்காக நின்னா இது கரெக்டா இருக்கும் அப்படின்றது நான் சொல்றேன். இன் ஜென்ரல் இத பத்தின உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அப்புறம் கொஞ்சம் இண்டிவிஜுவலா ஸ்பெசிபிக் அஜெண்டா டாபிக்ஸ் மாதிரி என்னென்ன விஷயம் நம்ம மெயினா அட்ரஸ் பண்ற போறோம், என்ன பெருசா இஷ்யூ இருக்கு அப்படின்றத பத்தி நான் திருப்பி அதுக்கு நீங்களாம் பேசிட்டதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். அண்ட் வி கோனா மேக் த செஷன்ஸ் வெரி கிறிஸ்ப். ஒரு 1 hour அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ண போறோம். ஏன்னா நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லயும் ஒண்ணுமே நம்ம ஆக்டிவா இருக்க வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. ஏன்னா நம்மளுக்கு எதிராக பேசுற எல்லாரும் இந்த யூடியூப ஒரு வெப்பனா வச்சுக்கிட்டோ இல்ல ட்விட்டரை ஒரு இதுவா வச்சுக்கிட்டோ ஒரு 3 பேரை வலைய பின்னிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பின்னுவாடுங்க இதுக்கு அப்புறம். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்லிக்கிறேன். சரி, நீங்க எல்லாரும் பாயிண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. ஷார்ட்டா என்னென்ன நினைக்கிறீங்க இதை பத்தி, உங்க மேபி ஒய் யூ வாண்ட் டு சப்போர்ட் திஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது 2 விஷயம் ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து சொல்றதுன்னா எல்லாரும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் திருப்பி பேசுறேன். அது ஒருத்தரா பேசுங்க, ஓவர்லாப் பண்ண வேணா. மேபி ஐ வில் ஸ்டார்ட் வித் குமரன், சுரேஷ்னா, விக்னேஷ் ப்ரோ வரிசையா வர நான் சொல்றேன். அலெக்ஸும் எக்ஸ்பைரியும் கடைசியா பேசுவாங்க. குமரன் பேசுறியா? பேசு. நான் ஒரு 2 மினிட்ஸ்னா சுரேஷ் நான் சொல்றேன், நீங்க பேசு.
ஃபர்ஸ்ட்டு வி நீட் எ சேஞ்ச் எல்லாத்துக்குமே. ஓகேவா? பொலிட்டிக்கலா வி நீட் எ சேஞ்ச். அந்த சேஞ்ச் எங்க அண்ணா கொண்டு வராரு. அதுவும் யார நம்பி வராருன்னா, நம்மள நம்பி வராரு. ஓகேவா? நம்மள நம்பியும், மக்கள நம்பியும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸோட வராரு. ஸோ இது கண்டிப்பா நம்ப தான் கூட நின்னு எல்லாமே நம்ப தான் பார்க்கணும். 2வது நம்ம கொஞ்சம் பாலிடிக்ஸ் படிக்க ஆரம்பிக்கணும். சும்மா இம்மெச்சூர் ஃபேன் மாரி உட்காந்து இது கோட் விட்டோ, இல்ல வந்து கமெண்ட் போட்டு அடிச்சிட்டு இருக்க முடியாது. நம்ப நெறைய படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். குழந்தை மாரி ஒரு 4, 5 வார்த்தைகள வச்சு நம்ப அடிக்கிட்டு போயிட முடியாது. அடுத்தது உங்களுக்கு அடிக்கிறதுக்கு இனிமேல் நெறைய பேர் வருவாங்க. உங்ககிட்ட இருந்து கன்டென்ட் எடுக்கிறதுக்கு நெறைய பேர் வருவாங்க. நீங்க வந்து ஃபேன்ஸு உங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. ஒரு நார்மல் பீப்பிள் தானே இவங்க. இவங்க படிக்காதவங்க, சின்ன பசங்க இப்படிதான் நெறைய ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் தயாராயிடுங்க. ஏன்னா, இனிமேல் நீங்க போடுற ஒரு ட்வீட்டும், ஒரு 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 வார்த்தைகளுமே வந்து நோட் பண்ண வேண்டியதா இருக்கும் எல்லாருமே. இது வந்து நீங்க பேசுறது டோட்டல் தமிழ்நாடுக்கே போய் சேரும். ஸோ வந்து எல்லாமே கேர்ஃபுல்லா இருங்க. ரொம்ப கோவப்படாதீங்க, ட்ரிகர் ஆகாதீங்க தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம். நமக்கு நெறைய வேலை இருக்கு. நான் அத மட்டும் நோக்கி பயணிப்போம். அவ்வளோதான். அவரு நம்மள நம்பி வராரு. நம்ம எல்லாமே பண்ணணும். சப்போர்ட் பண்ணுங்க. யூனிட்டி ரொம்ப முக்கியம். அவரு இப்ப சினிமா விட்டு போறாரு அப்பல்லாம் கிடையாது. இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் டூ ஹிஸ் கரியர். அந்த கரியர்ல அவரு வந்து மூவ் ஆகுறாரு. அதுக்கு நம்ப என்னென்ன பண்ண முடியுமோ நம்ப எல்லாமே பண்ணணும். நீங்களும் உங்க கரியர்ல இப்போ நீங்க ஒரு ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க, அடுத்ததுக்கு போறீங்கல்ல, அதே மாரி தான் இதுவும். ஸோ வந்து கூட நின்னு சப்போர்ட் பண்ணுங்க. யூனிட்டி ரொம்ப முக்கியம். நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. தளபதி மட்டும் தான் நம்மளோட நோக்கமா இருக்கணும். அத மட்டுமே பார்த்து ஒண்ணா இருங்க எப்பவுமே. பிரிக்க 1000 பேர் வருவாங்க. இனிமேல் நெறைய தேவையில்லாத ஆளுங்கலாம் ஸ்பேஸுக்கு வருவாங்க. அவங்ககிட்டலாம் கொஞ்சம் பார்த்து இருங்க. வார்த்தைகள பார்த்து விடுங்க. எல்லாமே உங்கள ஈச் அண்ட் எவரி ஒன் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தேவை ஒரு சின்ன ஒரு துகள் தான் ஓகேவா? அத வச்சு அவனுங்க என்ன வேணா பண்ண ரெடியா இருப்பாங்க. ஸோ வந்து நெறைய படிங்க. ம். விக்கி ப்ரோ நீங்க சொல்லுங்க. வணக்கங்க. கேக்குதுங்களா? கேக்குது, கேக்குது. ஆஹ் அதான் ப்ரோ, நீங்க சொன்னது வந்து நான் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா யூனிட்டி பார்த்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பசங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நடிகருக்கு வந்து ரசிகரா இருந்திருப்போம், ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு தலைவனுக்கு வந்து தொண்டர்களா மாறணுன்றப்ப அந்த நமக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த விருப்பு வெறுப்பு, கருத்து வேறுபாடு நிறைய இருக்கலாம், புரியுதுங்களா? ஆனா நம்ம எல்லாம் எல்லாமே ஒற்றை தலைமையின் கீழ் இணைகிறது எங்கன்னா தளபதின்ற ஒரு கீழே மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ்லயே பாத்தீங்கன்னா இது இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு கூட மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கலாம், ஓகேங்களா? அடுத்து வர்ற அறிக்கையா இருக்கட்டும், அடுத்து வர்ற ஸ்டெப்பா இருக்கட்டும், எல்லாத்துலயும் அது வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்ன்றது இனிமே பாத்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டான ஒரு தளமா இருக்கும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாத அப்படி உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் பாத்தீங்கன்னா விருப்பு வெறுப்பு கோவங்கள் எதுவும் இருந்தாலும் நீங்க தனிப்பட்ட நபரை பார்த்து நீங்க அதை பர்சனலா பேசிக்கிறது தான் அது வந்து இனிமேப்பட்டு கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆஹ் ஒரு இது வச்சு என்ன சொல்றது, ஒரு காடு வச்சு ஒரு கோபுரத்தை தடுக்கிற மாதிரிதான். அதுல வந்து எப்ப சரிச்சு விடலாம், எப்ப இது பண்ணலாம், இடையில வந்து ஃபேக்கான காடுங்களை எப்போ எப்படி வைக்கலாம்ன்றதெல்லாம் நிறைய வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கும். இன்னொன்னு அண்ணா சொன்ன மாதிரிதான், சுரேஷ் அண்ணா சொன்ன மாதிரிதான், நம்ம வந்து ஈஸியா ட்ரிகர் பண்றதுக்கு இங்க 1000 இதுங்க இருக்கு, ஓகேங்களா? நம்ம வந்து சினிமால இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆஹ் பலதரப்பட்ட, அதாவது பாத்தீங்கன்னா எல்லா சைட்ல இருந்து நம்ம மேல அட்டாக் வந்திருக்கு, ஓகேங்களா? அதெல்லாம் மீறி தான் பாத்தீங்கன்னா நம்ம நம்பர் ஒன்னா இருந்திருக்கோம். இப்ப நம்பர் ஒன்னு நம்பர் டூ அந்த டாபிக் உள்ளாரே நான் போகல இல்லைங்களா? அது வந்து யாரா வேணாலும் இருக்கட்டும், நான் அதுக்குள்ளாரே போகல. நம்ம தளபதியே அதை வந்து அதை அவாய்ட் பண்ண சொல்லிட்டாரு. ஆனா வந்து நம்ம இப்போ ஒரு வந்து ஒரு மக்கள் சேவை அந்த தளத்துக்குள்ளார நம்ம வந்து போகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுப்புகள் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையவே இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நமக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அனுசரணை இருக்கணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப இவரு நான் லாஸ்ட் ஸ்பேஸ்லயே பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸ்லயே வந்து இந்த விஷயத்த யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்க வந்து வேற கட்சிகள் சார்ந்திருக்கலாம், அவங்க குடும்பங்கள் வந்து வேற கட்சிகளை சார்ந்திருக்கலாம், அவங்க வந்து தளபதிக்கு ரசிகர்களா இருந்து
அவங்க வந்து வேற ஒரு கட்சிக்கு வந்து விருப்பமானவங்களா இருக்கலாம். ஸோ அப்படியாப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருங்க, இல்லைன்னா நீங்க ஒதுங்கிட்டு உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்குமோ அந்த கட்சிக்கு வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களை வந்து யாரும் இங்க தடுக்கல, யாரும் பார்த்தீங்கன்னா எடுத்து பிடிக்கல. ஆனா நீங்க வந்து கூட இருந்துகிட்டு இந்த நெகட்டிவா இது பண்றது இனிமே பாத்தீங்கன்னா நம்ம ஆளு எப்பயோ சொல்லிட்டாரு இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டு. அதுதாங்க நம்ம வந்து இனிமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டி தான் நமக்கு. ஓகேங்களா? ஆஹ் வேற இல்ல கருத்து நான் சொல்லுங்க. வந்து ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும். ம் இல்ல உங்க எல்லாரையும் வந்து எவ்வளவு ஆனாலும் வந்து எல்லாரும் ட்ரிகர் பண்ணுவாங்க. நீங்க இந்த அவசரப்பட்டு வந்து நான் இது ட்விட்டர்ல இருக்கவங்களுக்கு மட்டும் சொல்றேன். ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒரு 5 பேர் இருந்து ஸ்பேஸா இருந்தாலும் அங்க ஏதாவது நீங்க அபியூஸா ஏதோ ஒரு டைட்டிலோ ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த ம் வலை பின்றவங்களோ இல்ல திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து யாராவது பேசுறவங்களோ அவங்க எப்படான்னு வந்து காத்துக்கிட்டு இருப்பானுங்க. நீங்க ஒண்ணு பண்ணீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் விஜய்னு வந்து ஒரே முத்திரை குத்திட்டு போயிடுவானுங்க. அதனால வந்து ம் நீங்க எது பண்ணாலும் வந்து இப்ப வந்து அவரை இம்பாக்ட் பண்ணும் இல்ல வந்து அவரை இம்பாக்ட் பண்ணா அது நம்மளையும் இம்பாக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து எல்லாம் வந்து எல்லாம் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து அவாய்ட், கொஞ்ச நாள் இல்ல இதுக்கு மேல ஃபுல்லாவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க எல்லாம். இப்போதைக்கு வந்து நமக்கு நம்மளோட அடுத்த குறிக்கோள் என்ன? அவர் அரசியல்ல வராரு, நம்ம வந்து அரசியல்ல வந்து கால் பதிக்க போறோம், அதை நோக்கி நம்ம போனோம், அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த நம்மளோட காரணம் இலக்குன்றது வேறங்க. அதாவது இல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது இதுக்கு வரைக்கும் இதுக்கு மேல வந்து சொல்லு நீங்க சொல்லு. சும்மா போய் வந்து பாக்ஸ் ஆபீஸ் ஃபைட்டு, சினிமா சண்டை இதெல்லாம் தேவையில்லாத, அவ்வளவுதான். சும்மா வந்தீங்கன்னா வந்து சும்மா ஏதோ ரிப்ளை பண்றது கூட அப்யூஸ் எல்லாம் பண்ணாதீங்க. எதுவுமே ட்ரோல்னா ட்ரோல் பண்ணிட்டு போயிடுங்க, அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு யாரு கோரை பேசுறீங்களா? ஓகே மேம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு ஸ்பேஸ்ல வந்து நம்ம இருக்கோம். இத்தனை நாள் நம்ம பேசின ஸ்பேஸ்களை விட இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப முக்கியமாவே நம்ம பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தளபதியுடைய அந்த இத்தனை காலம் நம்ம அந்த வரவேற்பு, இத்தனை காலம் அவர் எப்படி பொலிட்டிக்ஸ் வருவார், எப்போ வருவார் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் வந்துட்டாரு, வரப்போறாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்துல இப்ப எதுக்காக நம்ம இந்த ஸ்பேஸ் நம்ம போட்டிருக்கோம்னா அதோடைய முக்கியத்துவம், நம்ம அடுத்த கட்டமா என்னென்ன நடவடிக்கைகள் வந்து நம்ம செய்ய போறோம், என்னென்ன நம்ம மேல வந்து அவதூறுகள் வரும், அதையெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கோம். வந்து சுரேஷ் மாம்ச ஒரு தெளிவான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. எல்லாருமே தயவு செஞ்சு உங்களை நீங்க அரசியல் படுத்திக்கோங்க. அரசியல் பத்தி இது வரைக்கும் நீங்க வந்து தெரியலனாலும் கூட இனிமேல் தயவு செஞ்சு அரசியல் படிங்க. அரசியல் பற்றிய ஒரு விழிப்புணர்வை தயவு செஞ்சு உங்களுக்குள்ள நீங்க ஏற்படுத்திக்கோங்க. இந்த காலகட்டத்துல தளபதி இப்ப பொலிட்டிக்ஸ் வரப்போறாங்கும் போது இதுக்கு முன்னாடி எவ்வளவு எகென்ஸ்டான ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சோ, நெகட்டிவிட்டி வந்ததோ அதோட பல மடங்கு இங்க வரும். ஏன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஐஎம் நம்ம விஜயகாந்த் ஐயாவையும் நான் சொல்லுவேன். அவருக்கு வராத கமெண்ட்ஸ் நெகட்டிவிட்டி எல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது, நிறைய வந்தது. அதே போல தளபதிக்கும் நிறைய வரும், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அதுக்கான ஐடி விங்ஸ் எல்லாம் செயல்பட ஆரம்பிப்பாங்க. நாம இதெல்லாம் எப்படி நம்ம இதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க கருத்து ரீதியா நீங்க எதிர்கொள்ளுங்க. நல்ல ஒரு வேல்யூவான பாயிண்ட்ஸா நீங்க போட்டு நீங்க இனிமேல் பேச ஆரம்பிங்க. நீங்க ஒரு பாயிண்ட்ஸ் கேட்டாங்கன்னா இன்னொன்னு சொல்லுவாங்க, சினிமாக்காரெல்லாம் எதுக்கு அரசியல் வரான் அப்படின்ட்டு. இன்னைக்கு நான் ஒன்னு ஓப்பனா சொல்றேன், உலகத்துல சினிமாவையும் அதாவது கலையை நான் சொல்றேன், டோட்டலா கலையவும் அரசியலும் பிரிக்கவே முடியாது. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தப்பட்டு தான் இருக்கு. அதனால இங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய யாரா இருந்தாலும் தாராளமா பொலிட்டிக்ஸ் வரலாம். அவங்களுடைய அந்த கொள்கை நோக்கம் என்னாக்குது அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இங்க மக்கள்கிட்ட நம்ம எப்படி எடுத்துட்டு போகணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு இது வந்து தளபதி நான் உண்மையாலுமே சொல்ல போறேன், இது ஒரு மாற்று அரசியல். இது வரைக்கும் நீங்க பார்த்த அரசியல் வேற, இவர் பண்ணக்கூடிய அரசியல் கண்டிப்பா 100% நான் சொல்றேன், இது ஒரு மாற்று அரசியல். இது வேற மாதிரி இருக்கும். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம மக்கள்கிட்ட வச்சு நம்மளுடைய நம்மளுடைய அரசியல் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம கொண்டு போகணும். நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேச ஆரம்பிக்கணும். இனிமேல் நிறைய அரசியல் ரீதியா நிறைய பேசணும். இந்த இப்ப பாயிண்ட் ஆஃப் வியூவா சொன்னாங்கல்ல, அந்த நிறைய நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மேக்சிமம் நேற்று நைட்ல இருந்து நிறைய வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டுங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதே நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கூட நான் வந்து ரொம்ப கேட்டுக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நிறைய வந்து அரசியல் ரீதியா நீங்க வந்து கத்துக்குவோங்க.
அதுதான் இப்ப நான் சொல்லுவேன். மக்கள்கிட்ட, நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட நீங்க இது சம்பந்தமான விழிப்புணர்வை கொடுங்க. ஏன்னா எம்ஜிஆர் வந்த காலகட்டம் வேறு, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் வேறு. ஆனா இவர் எதுக்காக தெளிவான நோக்கத்தோட வராரு, எதுக்காக அரசியலுக்கு வராருங்கக்கூடிய அந்த பாயிண்ட்டை நம்ம முன்வைக்கணும். இது வரைக்கும் எப்படி இருந்தது, இவங்க அடிச்சுக்கிட்டாங்க, அவனுக்கு அடிச்சுக்கிட்டாங்க, அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. நாம கொண்டு போற அரசியல் இது ஒரு நல்ல ஒரு மாற்று அரசியலா இருக்கணும், ஒரு ஆரோக்கியமான அரசியலா இருக்கணும். எப்படி மக்கள் இயக்கம் இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் வாங்கினதோ, அதே போல நம்ம இந்த இயக்கத்தையும் நம்ம கொண்டு போய் நம்ம நிலைநிறுத்தணும். இந்த அரசியலுக்காக கண்டிப்பா இந்த தளத்துக்காக நம்ம நிறைய போராடணும் அப்படிங்கறது நான் தெரிவிச்சுக்கிறேன். மேற்கொண்ட தகவல் நீங்க சொல்லலாம் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. தேங்க்யூ. தேங்க்யூ கோரை. விக்னேஸ்வரி பேசுறீங்களா? இப்போ ஏதாவது இந்த பாயிண்ட்ஸ்க்கு ரெலவெண்டா ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி நீங்க அப்புறம் எப்போ தோணுச்சுன்னா அப்போ கூட பேசலாம். இல்ல நான் சொல்லிடுறேன். நான் கூட ஃபீல் பண்ணேன். அவங்க சொன்ன மாதிரி விஜயகாந்த் சார் அவர் அரசியல் அந்த டைம்ல அவர் நல்லா பீக்ல இருந்தார். அவர் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி நடிச்ச மூவி கூட பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ அவருக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் அவர் இது நடிகர் சங்கத்துல இருக்கும்போதே அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கார். ஸோ அதை நம்ம பொலிட்டிக்கல்ல ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார் அரசியலுக்கு. ஸோ அதே மாதிரிதான் நம்ம விஜய் அண்ணாவும் வந்திருக்காரு. எனக்கு என்னன்னா இதே தான் அவருக்கு ட்ரோல் பண்ண மாதிரி இவங்களுக்கும் இப்படி ட்ரோல் பண்ணிடுவாங்களோ, அதுதான் எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. இல்ல, இத பத்தியும் டீட்டெயிலா பேசுவோம். ஆக்சுவலா இதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. நம்ம ஏன்னா இவங்க எல்லாரும் ஜென்ரலா இப்ப பேசுனதுக்கு அப்புறம் நம்ம வீக்னஸையும் பத்தி நம்ம பேச போறோம். அதுலயும் நம்ம சொல்லுவோம், பேசுவோம். கண்டிப்பா நிறைய பேருக்கு இருக்கு, அது உண்மைதான். கண்டிப்பா பேசுவோம் அதை பத்தி தொடர்ந்து. கேசவன், ஹரி, விஷால் யாராவது ஒருத்தர் பேசுங்க ஃபர்ஸ்ட். நான் பேசிக்கிறேன். ஆக்சுவலி என்னன்னா, இப்போ 2026 எலெக்ஷன்ல ஸ்ட்ரெயிட்டாவே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தளபதி அரசியலுக்கு வர்றதுங்கிறதுலே நம்ம ஃபேன் சைடே மாற்று கருத்துகளும் இருக்குது. அதுக்காக அவங்க எல்லாருமே லைக் இதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டுலாம் கிடையாது. அட் எண்ட் ஆஃப் தி டே எல்லாருமே நம்ம தளபதிக்கு சப்போர்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ மாற்று கருத்துக்கள் இருக்கிறவங்க உங்களோட ஒப்பீனியன்ஸ் வேலிடாக இருந்தால் மட்டும் நீங்கள் வைங்க. அவருக்கு அகென்ஸ்டாக இருக்கிறது நீங்களே ஒரு கண்டென்ட்டாவோ லைக் அந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டாம். அண்ட் தென் பேசிக் நாலேஜ் ஆஃப் த பாலிட்டிக்ஸ் ஆஸ் அ பர்சனாகவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதுவும் இப்போ நம்ம தளபதி அரசியலுக்கு வராருங்கும் போது கிரவுண்ட் லெவல் வரைக்கும் தெரியாட்டியும் அட்லீஸ்ட் பேசிக் லெவல் அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் ரிப்ளை கொடுக்கறதுக்காக நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் லைக் மூவிஸ் நடிக்க மாட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் கீப் இட் அசைட். ஓகே, இப்போ நம்மளோட கோல் என்ன? அது ஒரு ஆக்டர் பீக் ஆஃப் த கரியர்ல இருக்கிறப்போ இந்த டெசிஷன் எடுக்கிறதே ஒரு டெஸ்டமெண்ட் தான். ஓகேங்களா? அது பர்மனன்ட் டெசிஷனா இருக்காது. மக்களுக்கு செய்யணும், நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் அவர் இந்த டைம் அப்போ வராரு. ஸோ அவரோட நோக்கம் 2030 தான் இருக்குமே தவிர 2026 ஒரு டெஸ்டமெண்டா தான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதுக்கு எல்லாரும் உங்களோட சப்போர்ட்டை பண்ணுங்க. பாலிடிக்ஸ்ல இது வரைக்கும் நம்ம பார்த்த பேக் ஸ்லாஷ் அண்ட் தென் ட்ரோல்ஸ் அண்ட் தென் நெகட்டிவிட்டி எல்லாமே ஒரு 5 to 10% தான். பாலிடிக்ஸ் வந்துட்டோம்னா எல்லா சைடு இருந்து அடிப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. ஈஸியாக ட்ரிகர் ஆகாம இருங்க. ஃபர்ஸ்ட் போடுற எல்லா ரிப்ளைக்கும் ட்வீட்டுக்கும் ரிப்ளை பண்றதோ இல்லை அதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு அப்யூஸ் பண்றதோ அந்த மாதிரி இதெல்லாம் பேசிக்கா நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இனிமேலும் அது பண்ணாம இருக்கணும். பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவோம். பாலிடிக்ஸ்க்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எல்லா சைடும். அவ்வளோதான். ஓகே, சூப்பர். ஸோ கடைசியா இன்னும் இருக்கிறது கேசவன், கார்த்திக், நீங்க பேசுறீங்களா? இப்போ ஏதாவது பேசுறதுனா பேசுங்க. ஓகே, அப்படி இல்ல ஸ்பீக்கர் ரொட்டேட் பண்ணுங்க.
கீழே நிறைய நான் பேர் வேணா இருக்காங்க. நான் வேணா கீழே போய் ரெக்வஸ்ட் இருக்கா? reply எனக்கு பண்றேன். காமிக்கல. எனக்கு நீ ரொட்டேட் பண்ணிடு. பேசுனவங்களை வந்து ரொட்டேட் பண்ணி திருப்பி கொடுத்துரு. நான் கீழே போயிடுவேன். ரொட்டேட். சரி, இது இப்ப நீ பேசுற எக்ஸ்பைரி, நீ பேசுற, அடுத்து அலெக்ஸ் பேசுற. நம்ம அடுத்த டாபிக் போயிருவோம். இருங்க, நான் சுரேந்திரன் வரேன். ஹலோ, கேக்குது, கேக்குதுடா. அதுதான் இப்போ நம்ம அரசியல் பேசுகிறோம், அரசியலுக்கு வரப்போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் அவர் வந்து வர்றப்போ வந்தாலும் சரி வராட்டியும் சரி, நம்ம வந்து என்றைக்குமே அவரை வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எப்படி ரசித்தோமோ அதே தான். இப்போ அவர் அரசியலுக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி. இப்போ அரசியலுக்காக தான் இந்த ஸ்பேஸா, அரசியலுக்காக தான் நீங்கள் வந்து இப்படிலாம் மாறுறீங்களா, பாசிட்டிவாக மாறுறீங்களா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அவர் ஒரு நல்லது பண்ணணும்னு வராரு, அதை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நாங்கள் அவர் மாதிரி இருக்கணும், அவரை ஃபாலோ பண்ணணும், அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் கேட்கணும். அதனால மட்டும்தான் இப்போ இந்த ஸ்பேஸு போட்டு இத்தனை பேர் முன்னாடி வந்து எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத பேசுகிறேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேன்ஸாக மக்களை விட்டுருங்க, மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, இல்லை அதர் ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் தாண்டி நம்ம ஃபேன்ஸாக நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து நமக்குள்ளே ஒத்துமை இருக்கா, நம்ம வந்து மாறுபட்ட கருத்தோடு இருக்கோமா, இது எல்லாத்தையும் நமக்குள்ளே அடித்தளம், நம்ம தான் அடித்தளம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை சரி பண்ணாதான் அடுத்து வெளியில் இருக்கிற அதர் ஆக்டர்கிட்ட நம்ம போய் பேச முடியும். அதர் ஆக்டர்கிட்ட அவனுங்களை வச்சு தான் நம்ம மக்கள்கிட்ட போக முடியும். ஓகேவா? இப்போது இது அதாவது நம்ம ஃபேன்ஸுக்குள்ளேயே வந்து நிறையா முரண்பாடுகள், வேணாம் வரலாம், வர வேணாம், படம் பண்ணுனா 31 பார்த்துக்கலாம், 36 பார்த்துக்கலான்னு நான் நிறையா ட்வீட் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சில பேர் வந்து இதுதான் பிளான், கோட்டுக்கு அப்புறம் படம் கிடையாது, இல்லை கோட்டுக்கு அப்புறம் இன்னும் 2 படம் பண்ண போகிறாரு. இது எல்லாத்தையும் விட்டுருங்க. அவர் வந்து 15 வருஷமா 16 வருஷமா வந்து இயர் பை இயர் எந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டராக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை எந்த தமிழர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், ஏன் அதர் ஸ்டேட்டில் வந்து கொரோனா டைமில் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு ஹெல்ப் பண்ணலையா, கர்நாடகா, ஆந்திரா, கேரளான்னு ஹெல்ப் பண்ணலையா, எல்லாத்துக்குமே அவர் ஈக்குவலாக பண்ணியிருக்காரு, எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. சரியா? இது எல்லாமே அவர் பண்ணது மக்களுக்காக மட்டும்தான், மக்களோட நலனுக்காக மட்டும்தான், ஃபேன்ஸை வச்சு பண்ணது. ஓகேவா? இப்போது அவரோட விருப்பம் என்னன்னு இப்போ நம்ம பார்க்குற வரைக்கும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, இதை வந்து அதிகாரத்துலேருந்து பண்ணுவோம், இல்லை இதை வந்து இன்னும் ஒரு படி மேலே எடுத்துகிட்டு போய் நமக்கு ரசிகர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து, அவங்கள மேலே கொண்டாந்து அவங்கள வச்சு இன்னும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம், இன்னும் மக்களுக்கு மத்தியில் வந்து நம்ம உதவி பண்ணுறதை வந்து இன்னும் அதிகப்படுத்துவோம். இப்போ இதுதான். ஓகேவா? இது ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு, சீட்டு ஜெயிக்க மாட்டார், நோட்டாக்கு ஈக்குவலாக போட்டி போடுவார், இது எல்லாமே வந்து பயத்தில் பேசுகிறவங்க. ஓகேவா? பயம் வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணுவாங்க, இது கூடலாம் கம்பேர் பண்ணுவாங்க. அவங்க எல்லாரையும் விட்டுருங்க, நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது செகண்டரி. நம்ம நல்லது பண்ணியிருக்கோம், நல்லதை மட்டும்தான் பேச போகிறோம், நல்லதை மட்டும்தான் அவர் கொடுத்துருக்காரு, அதை மட்டும்தான் பேச போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒத்துமையாக இருக்கணும். ஓகேவா? இப்போது ஒரு கருத்து, இப்போ ஹரிசண்ணனுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். ஓகேவா? அது வந்து நான் வந்து அவர்கிட்ட தனிப்பட்ட முறையிலேயே, இல்லை அவர் வந்து என்கிட்ட தனிப்பட்ட முறையிலேயே சொல்கிறது வந்து எந்த விதத்துலேயும் வெளி உலகத்துக்கு தெரிய போகிறது கிடையாது. ஆனால் ஒரு சோஷியல் மீடியாவில் எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிக்கல, இந்த 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 கொள்கை வந்து எனக்கு பிடிக்கல, இப்படி பண்ணியிருக்க வேணாம் தலைவா, இதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தப்பாக போடும், தப்பாக போர்ட்ரே பண்ணுவாங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க, ட்ரோல் ஆகுமா ஆகாதா அப்படின்லாம் கேட்டாங்க. அதுக்கெல்லாம் வந்து அப்போது அந்த டைமில் இருந்த சோஷியல் மீடியாவுக்கும் இப்போது நமக்கு இருக்கிற இந்த சோஷியல் மீடியா ஏராவுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. நல்லது கெட்டது ரெண்டையுமே வந்து பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விஷயம் நல்லது நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து கெட்டதுன்னு ஒன்று நடக்கும், அதை வந்து போர்ட்ரே பண்ணுவானுங்க, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவானுங்க. ஆனால் நல்லது மட்டும்தான், சரியானது மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் டாமினேட் பண்ணும் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா யாரால. ஓகேவா? அப்போ வந்து ஒரு பக்கத்தை மறைச்சிட்டு இன்னொரு பக்கத்தை மட்டும் காட்டுவாங்க, ஒரு பக்கத்தில் என்ன நடந்துச்சுன்னே பேச மாட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது, தளபதியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது.
தளபதிக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கும். ஃபேன்ஸை தாண்டி அவங்க ஃபேன்ஸை வச்சு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இருக்குது. நமக்கு தெரியும் இல்லை என்ன நடக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பிரித்து பார்க்குற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு நம்ம சைடு ஃபேன்ஸ் பலமும் இருக்குது. சரியா? அதனால வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் அவரை வந்து அப்படி மட்டம் தட்டியோ ட்ரோல் பண்ணியோ ஒருத்தரை கார்னர் பண்ணியோ ஒருத்தரோட நெகட்டிவ் சைடை மட்டும் காமிச்சியோ இங்கே வந்து அந்த காலமே கிடையாது. அந்த காலம் மாறிடுச்சு. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அதிகமாக அவர் பின்னாடி இருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் ஃபேன்ஸ் தான் அவருக்கு அதிகமாக ஆடியன்ஸாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குது, சுய அறிவுன்னு ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பான், எல்லாத்தையும் யோசிக்கிற அளவுக்கு அறிவு இருக்குது. அப்போ இருந்த மாதிரிலாம் இப்போ ஏமாற்ற முடியாது மக்களை. ஃபேன்ஸையும் ஏமாற்ற முடியாது, இல்லை ஜென்ரலாக இருக்கிறவனையும் ஏமாற்ற முடியாது. ஓகேவா? அதனால அப்படியும் நம்ம யோசிக்க வேணாம். நம்ம என்ன பண்ணுறோங்கிறதுல நம்ம கரெக்டாக இருக்கணும். எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவாக கொண்டு போகணும். ஒரு ஃபேன் ஃபைட்டோ இல்லை வந்து ஒரு அரசியல் சண்டையோ நம்ம போடுறோம் அப்படிங்கிறப்போ நாகரிகமாக நம்ம, அதாவது அவன் நம்மளை கெட்ட வார்த்தையில் திட்டுவான், ஓகேவா? அதுக்கு ட்ரிகர் ஆகி நம்ம இன்னும் 2 வார்த்தை நம்ம சேர்த்து எக்ஸ்ட்ரா நம்ம திட்டணும்னு தான் நினைப்போம். ஆனால் அப்படி பண்ணாமல், அதாவது இந்த இன்னிசை அலப்படைன்னு ஒன்று நான் காலையில் ஒன்று படித்தேன். சரியா? கெட்ட வார்த்தையவே, அதாவது கெட்ட வார்த்தை கிடையாது, தமிழ்ல அவனை வந்து கடுமையாக தாக்கி பேசுகிற அந்த மாதிரி ஒன்று வந்து ஒருத்தர் வந்து போட்டிருந்தார், போஸ்ட்டில் ஒருத்தர் வந்து போட்டிருந்தார். ஓகேவா? அதில் வந்து கெட்ட வார்த்தையே கிடையாது. ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணியிருக்காரு, கெட்ட வார்த்தையே கிடையாது. ஆனால் அந்த படத்தை எந்த அளவுக்கு மட்டம் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மட்டம் தட்டி பேசியிருந்தாரு. ஓகேவா? அந்த மாதிரி பண்ணுறது நான் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அவன் கெட்ட வார்த்தை பேசினானா நம்ம இந்த மாதிரி பேசலாம். அது ஒரு இதுதான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? கெட்ட வார்த்தை பேசியோ இல்லை இது பண்ணோம்னா நம்மளை போர்ட்ரே பண்ணுவானுங்க, வேற ஒன்றுமே பண்ண மாட்டானுங்க, போர்ட்ரே பண்ணுவானுங்க. இப்படிதான் ஃபேன் ஃபைட்லயும் அபியூஸ் பண்ணானுங்க. இப்போ இங்க வந்து ஒரு ஆர்மியை விடாம கடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ இங்கேயும் வந்து அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சின்ன பசங்க, இவனுங்களுக்கு என்ன தெரியும், இவனுங்களை நம்பி நாங்க எப்படி அந்த மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணுவானுங்க. நிறைய பேர் வந்து காசு கொடுத்து போட சொல்லுவாங்க. அதை மட்டும் மெயினாக எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டோட எடுத்து வீடியோவாக யூடியூப்ல போட்டு இதை வந்து பாருங்க மக்களே, இதை பாருங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே, அந்த மாதிரி வந்து போட்டு வியாபாரம் பார்ப்பானுங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஒருத்தன் நம்மள்ட்ட வந்துட்டு ரிப்ளை பண்ணுறான், இல்லை கோட் பண்ணுறான், இல்லை ஒரு நெகட்டிவாக ஒன்று போடுறான் அப்படின்னா அதுக்கு ஜஸ்ட் அவன் என்ன போட்டிருக்கானோ அதுக்கு வந்து அவன் யாரை சார்ந்து யாரை பேஸாக வச்சு அவன் பேசுகிறானோ அவங்கள பற்றி நம்ம ஒன்று எடுத்து போகிறதுல எந்த தப்பும் கிடையாது. அவன் கெட்ட வார்த்தை பேசாமல் இல்லை அவன் அபியூஸ் பண்ணாமலும் நம்ம வந்து வாண்டடாக போய் அபியூஸ் பண்ணியோ கெட்ட வார்த்தையோ இல்லை ஃபேமிலியோ மார்க் பண்ணி போடுறதோ வேணாம். அரசியல்னு வந்து பேசுகிறப்போ ஓகேவா, நம்ம ஃபேன் ஃபைட்டில் என்னமோ எவ்வளோ பண்ணியிருக்கோம், நெகட்டிவ் ட்ராக் போட்டிருக்கோம், என்னென்னமோ ட்ரெண்ட் பண்ணியிருக்கோம். சரியா? ஆனால் இது இங்கே வேற. இது வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. ஓகேவா? பாலிடிக்ஸ்னு வர்றப்போ விஜய் வந்து வெறும் நடிகராக இருக்கிறப்போ ஃபேன்ஸ் பார்த்தாங்க, ரஜினி ஃபேன்ஸ் பார்த்தாங்க, அஜித் ஃபேன்ஸ் பார்த்தாங்க. என்னடா நெகட்டிவ் கிடைக்கும், என்னடா இவன் படத்தில் கிடைக்கும் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தாங்க. அரசியல்னு வர்றப்போ டிஎம்கேவோ பிஜேபியோ ஏடிஎம்கேோ அவங்கெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்கெல்லாம் என்னடா கிடைக்கும், என்னடா பண்ணுவானுங்க, என்னடா பண்ணுறானுங்க, இவனுங்களை எப்படி இது பண்ணலாம். இது வந்து இன்னும் ரொம்ப அதாவது இன்னும் இவனுங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற ஸ்பீடு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும், நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அதனால நம்ம வந்து கரெக்டாக நம்ம என்ன ரிப்ளை பண்ணுறோம், நம்ம என்ன பேசுகிறோம், இல்லை ஸ்பேஸில் நம்ம என்ன பேசுகிறோம், இது எல்லாமே பார்த்து நிதானமாக பொறுமையாக பேசணும். தப்பு நாம தான் ஆரம்பித்தோம் அப்படின்றது வந்து ஈஸியாக இது வரைக்கும் சினிமாலே எப்படித்தான், அரசியலில் இனிமே தான் தெரியும். சினிமாவில் என்ன எங்கே பார்த்தாலும் விஜய் ஃபேன் ஆரம்பிச்சிருப்பான். ஆமாம், விஜய் ஃபேன் ஆரம்பிச்சிருப்பான். இது வந்து அதாவது ஒரு ஈஸியாக அவங்க மேலே பழிய போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஈஸியாக அவங்க மேலே அவங்க தலையில் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. விஜய் ஃபேன்ஸ் ஆர் டாக்ஸிக். இப்படித்தான் இது வந்து ஒரு ஜென்ரல் அவங்க ஒரு யூஸ் பண்ணுற வேர்டாக லாங்குவேஜாகவே மாறிடுச்சு. விஜய் ஃபேன்ஸ் ஆர் டாக்ஸிக், விஜய் ஃபேன்ஸ் ஆர் டாக்ஸிக். இது வந்து லாங்குவேஜாகவே மாறிடுச்சு அவங்களோட. சரியா? அதெல்லாம் வந்து இங்க நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. அதுக்காக தான் நான் இவ்வளவு சொல்றேன். இது கண்டிப்பா நம்ம வந்து அந்த வீக்னஸ்ங்கிற இதுல வந்து கண்டிப்பா அதை பத்தி நம்ம அதையும் பேசுவோம்.
ஓகே ஓகே நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன், வேற யாராவது பேசுங்க. இல்ல பேசி முடிக்கிறதா முடிச்சிரு. சந்தோஷ் என்கே வந்து ஷார்ட்டா இத பத்தி பேசுறீங்க ப்ரோ. அதே மாதிரி அலெக்ஸ் அடுத்தது பேசிடுவான். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த டாபிக் உள்ள போலாம். ஓகே 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 ஒரு நிமிஷம். இப்போ நம்ம ரீசெண்டா நிறைய ஃபேன் ஃபீட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி நிறைய பேர் ஃபேன் ஃபீட்ஸ் பண்றாங்க, நம்ம வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நம்ம நிறைய பேர் கொஞ்சம் பொலிட்டிக்கல் நாலேஜ் லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ விஷயம் வந்து இப்போ என்ட்ரி கொடுக்குறான்னு தெரிஞ்ச உடனே இப்போ நிறைய பேர் நம்ம வந்து நம்ம என்ஜாய் பண்றோம். கண்டிப்பா நம்ம அண்ணா வந்து நல்லா இருக்குமான்னு நினைக்கிறோம். அதுனே நாமளும் நிறைய அரசியல் பத்தின பொதுவான விஷயங்களை நம்ம கத்துக்கணும். நிறைய பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயம்னா நம்ம விஜயனாக்கா நம்ம நல்லா சப்போர்ட்டிவா இருக்கணும். நிறைய பேர் இங்க மிக்ஸ்டு ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கீங்க. பட் ஆனால் நிறைய அதை தாண்டி நம்ம விஜயனாக்காக தான் இங்க இருக்கோம், விஜயனாக்காக தான் இருப்போம் அப்படின்ற ஒரு வாக்கு மனசுல வச்சுக்கிட்டு நம்ம அவர் எங்க போனாலும் நம்மளுடைய ஸ்டெப் நம்ம நிக்கணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இதான் நான் பேச நினைச்சது. தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ரோ. அலெக்ஸ் நீ பேசிடு, அடுத்த டாபிக் போயிருவோம். இல்ல இப்போ அரசியல் என்ட்ரின்றது நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் திராவிட கட்சி தான் வந்துட்டு 20 வருஷம் தாண்டி வந்துட்டு எல்லாம் சுத்தி வந்துனுக்குது. இந்த 2 கட்சி ஒழுங்கா இருக்கிறது தாண்டி எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஏடிஎம்கே வந்துட்டு ஒரு ஆட்சியில் இருந்தாலும் அதுக்கப்புறம் டிஎம்கே வரும். டிஎம்கே நல்லா இல்லைன்னா ஏடிஎம்கேக்கு போடுறது, ஏடிஎம்கே நல்லா இல்லைன்னா டிஎம்கே போடுறது. 3வது கட்சி ஒண்ணு வந்ததே கிடையாது இது வரைக்கும். அந்த வெற்றியிடத்தை சும்மா பரப்புறதுக்காக வந்துட்டு இது வரைக்கும் வந்த ஆக்டர் நிறைய பேர், எல்லா ஆக்டரும் வந்திருக்காங்க போறாங்க, நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அவர்லாம் வந்தாரு, எனக்கு கேட்டா ஜெயிக்க வேண்டியவர், ஆனா ஜெயிக்க விடல, அதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப தளபதி வந்துட்டு எப்படின்னா, இந்தியா லெவல்ல ஒரு 100 கோடி சம்பளம் வாங்குற ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு அதான் பீக் டைம்ல வந்ததை நான் பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் நான் எந்த ஆக்டரும் பார்த்தது, அதுவும் இந்த ஜென்ரேஷன்ல, போன ஜென்ரேஷன் இது வேற, இந்த ஜென்ரேஷன் நான் யாரும் பார்த்தது கிடையாது. இவர் வராருன்னா 2 விஷயம்தான். ஒண்ணு நம்மள நம்பி, 2வது மக்களை நம்பி. ஃபர்ஸ்ட் நம்மள தான் நம்புறாரு. அப்படி அது நிறைய வாட்டியும் வந்துட்டு அவர் ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு, நம்ம தான். இன்னொன்னு இவ்வளையும் சக்சஸ் மீட்லயே சொன்னாரு, எல்லா ஆக்டரை பத்தியும் புகழ்ந்து பேசும்போதே நம்ம ஆளுங்க எல்லாரும் அப்பயே சுதாரிச்சிட்டாங்க. அதான் சினிமான்றது அவரு எப்பயோ விட்டுறதுனால நிறைய இந்த பட்டம் கிட்டம் சூப்பர் ஸ்டார் இது எல்லாத்தையும் அப்பயும் வந்துட்டு விட்டாரு. நேத்து கூட சூப்பர் ஸ்டார் அவரு பேசி வந்துட்டு பாசிட்டிவா தான் பண்ணுது இப்போதைக்கு. டிவில இந்த சண்டையும் இல்ல, பெரிய ரசிகர் சண்டை, நெகட்டிவ் டேக் எல்லாம் முடிஞ்சது. என்ன கேட்டா மேக்சிமம் முடிஞ்சது. இப்ப அடுத்து வரப்போறது என்னன்னு கேட்டா அரசியல். கண்டிப்பா அரசியல் புரிதல் முக்காவாசி பேருக்கு இவ்வளவு இப்ப நம்மள என்னைய கேட்டா 230 தொகுதிக்குது இது அது மாதிரி பேசிக்கா தான் தெரியும். இப்ப இத்தனை கட்சிக்குதுன்னு டீட்டெயிலா இங்க யாருக்குமே தெரியாது. டீட்டெயிலா கத்துக்கணும், அதான் கண்டிப்பா எல்லாரும் கத்துப்போம். டீட்டெயிலா கத்துக்கணும், எல்லாத்தையும் இது பண்ணணும். அதே நேரத்துல இப்ப சில பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஏன் இந்த கேசவன் கூட நேற்றுலாம் ஸ்பேஸ் பேசியிருந்தான், ஆஃப்லைன்ல புஷி ஆனந்த் பண்றது நிறைய விஷயங்குது, நிறைய நல்ல விஷயங்குது. 90% மேல 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 நல்ல விஷயங்குது. அது கொஞ்சம் கெட்ட விஷயம் வந்துட்டு சில பேர் அது இப்போ கோவம் வந்துட்டு பாடுறதே எல்லாம் படுவாங்க. இங்க சோசியல் மீடியாலாம் சில மீடியா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாலிமரு, நியூஸ் 18, நியூஸ் 18 நியூஸ் 24, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சொல்ல தேவையில்ல ஜெய நியூஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி சேனல் எல்லாத்துலயுமே நெகட்டிவ் பரப்புறோம். நம்பாளுங்க நம்புவானுங்க. ஏன்னா புஷி ஆனந்த் பண்றதே வந்துட்டு நம்பாளுங்களே ட்ரால் பண்ணிருக்காங்க நிறைய பேரு. அதை கொஞ்சம் நிறுத்திங்கன்னா நல்லா இருக்கும் என்ன கேட்டா. ஏன்னா தளபதியே கூட வச்சிருக்காருன்னா எல்லாருக்கும் புரியும். இது தளபதி ஏன் வச்சிருக்காருன்னா அவருக்கே தெரியும், உங்களுக்கு நல்லா உழைக்கிறாரு அதெல்லாம். இது நம்ம ஆளுங்களே நம்ம கட்சிக்காரங்கள மாதிரி அதான் ஒருத்தர் இருக்கிறவங்கள போட்டு அடிக்கிறது, அது ஒண்ணு தப்பா போச்சு. அது ஒண்ணு. 2வது என்னன்னா, இப்ப சவுக்கு சங்கர் ஒண்ணு சொல்றேன். இப்ப ஏன் சவுக்கு சங்கர் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னா, சில பேர் வந்துட்டு தளபதியை முன்னாடி திட்டிருப்பாங்க. இப்ப ஆளுங்க இப்ப தளபதி வந்துட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக வராருன்னு சொல்லிட்டு சில பேர் தளபதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வருவாங்க கட்சியில இருந்து. அது யாருன்னு தெரியும், கட்சியில இருந்து சப்போர்ட் பண்ற மாதிரி வருவாங்க. நம்ம என்ன பண்றோம்னா, ஏய் தளபதி பத்தி செம்மையா பேசுறாரான்னு தூக்கி எல்லாத்தையும் போட்டு விட்டுறோம். உண்மையில சவுக்கு சங்கர் வீடியோல நானே ஒரு டைம்லாம் போட்டுக்கிறேன். அப்புறம் தான் தெரியுது லியோ டைம்லாம் என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த லியோ டைம்லாம் என்ன ஆச்சு, என்னென்ன பண்ணாருன்னு. இதுல ஹைலைட் என்னன்னா, அதுக்கப்புறம் எல்லார்கிட்ட பசங்கிட்ட நான் எல்லா ஸ்பெஷலையும் சொல்லுவேன். ஆனா இப்ப நேத்து முந்த நேத்தெல்லாம் சவுக்கு சங்கர் ஏதோ தளபதியை பத்தி சொல்லியிருக்காரு சொல்லிட்டு ஃபயர் அவுட்னுங்கிறாங்க நம்ம பசங்க. தெரியல லியோ டைம் இருந்தானுங்களா இல்லையான்னு தெரியல. அதான் அந்த மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கு. இதேதான் ஃபியூச்சர்லயும் நடக்கும், சீமானும் சரி எல்லாருக்கும் சரி. நம்மளுக்கு என்னன்னா, ஒரு
பேசிக்கா வந்துட்டு எல்லாரும் ஒரு யூனிட்டியா இருக்க மாட்டோம். கண்டிப்பா யூனிட்டி இல்லவே இல்லை என்ன கேட்டா. இல்லை, கண்டிப்பா இருக்காது. ஆனா இது இருக்கணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம். அவள்தான் மேட்ரு. இப்போ பாலிடிக்ஸ் என்ட்ரின்றதே வந்துட்டு 2 வருஷம் கழிச்சு வர போறதுக்கு இப்பயே ஏன் வந்துட்டு ஒரு ஏதாவது டெல்லியில போயிட்டு அந்த கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணோன்னு இப்ப நியூஸ் வருது. என்ன கேட்டா தளபதி வந்துட்டு மக்கள் இப்ப ஒண்ணும் இல்ல ஃபீல்டுல வந்துட்டு இறங்கி ஒர்க் பண்றதா இங்க மாசு. இப்ப அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. இப்ப இந்த வருஷம் டிசம்பர்ல இறங்கி வந்துட்டு எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டா ஓட்டு போடுறாங்கன்னா போட்டுருவாங்க. என்ன கேட்டா கண்டிப்பா போடுவாங்க. ஆனா தளபதி என்ன ஆசைப்படுறாருன்னா எல்லாருக்கும் தெரியணும். இப்போ வந்துட்டு நீ சும்மா ஓட்டு போனா போடுவாங்க. ஆனா ஃபீல்டுல இறங்கி இப்ப நெல்லையில அவர் பண்ணது எல்லாத்தையும் சரி, ரேங்க் கார்டு, ரிப்போர்ட் கார்டு இதெல்லாம் கொடுத்தது, இதெல்லாம் என்ன கேட்டா வெறும் 2% இனிமே பண்ணது. 2 வருஷத்துல இன்னும் நிறைய பண்ணுவார் என்ன கேட்டா. இன்னொன்னு இந்த 2 விஷயமே வந்துட்டு நிறைய குடும்பத்துல போய் நல்லா சேர்ந்துக்குது. ஆஃப்லைன்லயே நான் இது பார்த்தேன். இந்த 2 விஷயம் ரொம்ப நல்லா சேர்ந்துக்குது. எனக்கு நம்பிக்கை என்னன்னா, இப்ப என்னோட சரௌண்டிங்ல விஜய் ஓட்டு போடணும்னா போடுவாங்க. கண்டிப்பா போடுவாங்க. நிறைய பேர் போடுவாங்க. ஆனா இது முழுக்க முழுக்க எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஆசை. இப்ப தளபதி நின்னா இப்ப 3வது கட்சியா பெருங்கட்சியா வர வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஆனா இது எதிர்க்கட்சியா வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எடுத்த உடனே எல்லாரும் சிஎம் ஆகணுமான்னு கேட்டா இப்ப நம்மளாலேயே வந்துட்டு நிறைய பேர் நோன்னு தான் முடியும் சொல்லுவாங்க. இப்போ அவர் வந்துட்டு வர எலெக்ஷன்ல சிஎம் ஆகுறதோ இல்ல அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல ஆனாலும் இது சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம ஆளுகிட்ட வயசு இருக்குது. 50 வயசு தான் ஆகுது. 70 வயசுலாம் இல்ல. புரியுதா? அதான் இது ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுச்சு. கண்டிப்பா. மேக்ஸிமம் சொல்லு சொல்லு சொல்லு. ஓகே, கேக்குதா? இதுல கேக்குது. யார் கேசவனா? பேசுங்க. இல்ல பேசு பேசு கேசவன் பேசு. இத பத்தி தான் இந்த ஒரு 2-3 நாளா இல்ல தொடர்ந்து அப்பையிலேருந்து நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மக்கள் இயக்கம், இந்த புசி ஆனந்த் இவங்கள பத்தி கொஞ்சம் நம்மளுக்கு ஆன்லைன்ல இருக்கிறவங்க சில பேத்துக்கு தெரியாது. என்ன அத வந்து ஆஃப்லைன்ல வந்துட்டு கூட இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் தான் அந்த வலியும் அந்த வேதனையும் எங்களுக்கு தான் தெரியும். தயவு செய்து சொல்றேன், இந்த புசி ஆனந்த் திட்டுறது இது பண்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்காக தான், அவங்க விஜய்க்கு தளபதிக்காக தான் அவங்க வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நாங்க வந்துட்டு எனக்கு விவரம் தெரிஞ்ச கத்தி படத்தை 2014 வந்துட்டு நான் பண்ணிட்டு இருக்கிறேன், சேவை பண்ணிட்டு இருக்கிறேன் அவருக்காக. என்ன அந்த வந்துட்டு எடுத்தோடனே எங்களுக்குலாம் போஸ்டிங்லாம் தரல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எங்களுக்கு போஸ்டிங் தந்தாங்க. அது நாங்கள் காசு செலவு பண்ணி அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணனால தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு நகர தலைவரும் இந்த மாதிரி போஸ்டிங்லாம் கொடுத்து அந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. ஒரு வேலைன்னா அந்த அளவுக்கு வேலை செய்யணுங்க. ஏன்னா அவர் வந்துட்டு இப்படி பேசுறாரே, இவர் முறைக்கிறாரே அப்படிலாம் நீங்க வந்துட்டு தப்பா பேசுறீங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து நின்று பார்த்து அந்த வேலையை பண்ணி பார்த்தாதான் ஒருத்தருக்கு வழி தெரியும். ஆனா நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல இருக்கிறவங்க சில பேர் வந்துட்டு அவரை திட்டுறீங்க. அது ஒரு மாதிரி எங்களுக்கும் கஷ்டமா இருக்குது. ஏன்னா நாங்க அந்த இடத்துல வேலை பார்த்துருக்குறோம், நின்று இறங்கி கிரவுண்ட் அளவுல வேலை பார்த்துருக்குறோம். என்ன ஒரு இடத்துல அன்னதானம் பண்றதும் சரி, ஒரு இடத்துல வந்துட்டு துணி கொடுக்கறது, எல்லா இடத்துலயும் பண்றதும் சரி. அன்னைக்கு உடம்பு சரியாம இருந்தப்ப தளபதி போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வந்தாரு. என்ன ஃப்ளட் வந்தப்ப அந்த புசியானந்த் அவரு மட்டும்தான் போயிட்டு அந்த இடத்துல வந்துட்டு எல்லாத்துக்கும் உதவி பண்ணாரு. அந்த இருக்க குப்பையெல்லாம் அள்ளி போட்டாரு. ஆனா அதையே வந்துட்டு நீங்க ட்ரோல் பண்ணீங்க. சரி, மத்தவங்க ட்ரோல் பண்ணா ஓகே, நம்மளே ட்ரோல் பண்ணிக்கிட்டா அது வந்து நம்மளுக்கு தான் கஷ்டமா இருக்குது. ப்ரோ, ஏன்னா நாங்களாம் வந்து நல்லா பாயிண்ட் சொன்னீங்க. கண்டிப்பா. நானும் இந்த பாயிண்ட்டை ரொம்ப நல்லா இது பண்ணலான்னு இருந்தேன். ஆக்சுவலா வந்து ஏன்னா ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்கு. நானும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் இதான். ஏன்னா ஆன்லைன்ல உட்காந்து ட்ரோல் பண்றது ரொம்ப ஈஸியான, ஆஃப்லைன்ல எனக்கு தெரியும், நானும் பார்த்துட்டு இருக்கேன் அவர் பண்ற ஒர்க் எப்படி அப்படின்னு சொல்லி. ஸோ நல்ல பாயிண்ட் சொன்னீங்க கேசவன் ப்ரோ, நானும் தான் சொல்லலான்னு இருந்தேன். ஸோ யா, குட் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி ஃபேன்ஸ்க்கு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும். உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும், நாங்க கூட இருந்து ஒன்றுமே பண்ண முடியாது எங்களுக்கு, ஸோ எங்களுக்குன்னு மூவிஸ் பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்லி. பட் அப்படின்னு சொல்லி நீங்க டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி ரொம்ப பண்றீங்க தமிழ்நாடு ஸ்டேட் ஃபேன்ஸை. கொஞ்சம் அப்படிலாம் கொஞ்சம் பண்ணாம தவிர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஸோ ஏன்னா எங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும் அவர் மூவிஸ் பண்ண, கொஞ்சம் பிரேக் அப்படி வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ இருந்தாலும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்களும் கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணாம கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தா நல்லா இருக்கும். ஸோ ஏன்னா புரியுது, இது தப்பு இல்லை, நீங்க உங்க கன்சர்ன் சொல்றதுல நீங்க, ஏன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்காது தமிழ்நாட்டில், நீங்க இருக்க மாட்டீங்க, ஓட் போடுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இல்லை.
வேற வேற ஸ்டேட்ஸ்ல வேற வேற கண்ட்ரீஸ்ல இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு இது இருக்கும், புரியுது. பட் அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க மொத்தமாவே நெகட்டிவ் பண்ணா அது ரொம்ப டிஃப்ரெண்டா கன்வே ஆகும், ரொம்ப நெகட்டிவா போகும். ஸோ கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணாம பாசிட்டிவா இருந்தா கண்டிப்பா எல்லாமே நல்லா போகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் மூவிஸா விட்டு எங்கும் போக மாட்டார். கண்டிப்பா எனக்கு சான்ஸ் இருக்கும். பண்ணாம எங்க போவாரு? ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ பண்ற வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ்க்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. பிடிக்கலன்னா சைலண்டா இருங்க. அதை தவிர்த்து நீங்க தெரியாம நெகட்டிவா பேசிட்டு இன்னும் நெகட்டிவ் பண்ணிட்டு தேவையில்லாம பேக் ஃபேர் ஆக போகுது. நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது அதர் ஸ்டேட் ஃபேன்ஸு கண்ட்ரி ஃபேன்ஸ்க்கு நெகட்டிவா பேசணும்னு இல்லை. பட் சொல்றேன், ஐ மீன் நிறைய டிஃப்ரென்சஸ் வருது. அவங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி என்னென்ன புரியாம ரொம்ப இதுவா பேசிட்டு இருக்காங்க. ஸோ உங்க கன்சர்ன் புரியுது, பட் பெட்டர் வேல கன்வே பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ நெகட்டிவா பேசி நெகட்டிவா ஆக்காதீங்க. ஸோ அதுதான் நான் சொல்லலான்னு ஸ்பீக்கருக்கு வந்தேன். ஸோ அதர் ஸ்டேட் கண்ட்ரி ஃபேன்ஸ்க்கு மட்டும் இதுதான் என்னோட ரிக்வஸ்ட். மற்றபடி ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ கொஞ்சம் அவரோட இன்டென்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணா போதும். ஸோ மற்றபடி கேட்கறது ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான். தேங்க்யூ. மற்றவங்க பேசுறேன். சில பேர் மட்டும் ஓகே. ராம் ப்ரோ வாங்க, வெல்கம். ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ஹாய். பேசுறீங்களா இப்போ? அப்புறம் பேசுறீங்களா எப்படி? இல்ல நான் பேசுறத எல்லாரும் கேட்டு தானே இருக்கீங்க. நீங்க பேசுறது கேட்கதான் நானே வந்தேன். எல்லாரும் கரெக்டா தெளிவா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறது கேட்கதான் ரொம்ப ஆர்வமா இருக்கு எனக்கு. நீங்க பேசுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். அண்ணா இப்போ அதான் கேசவன் வந்து புஷி ஆனந்த் சார் பத்தி பேசினால, அது வந்து என்னன்னா, இப்போ நான் சில கமெண்ட்ஸ்லாம் படித்தேன். அவரை பார்த்தாலே பிடிக்கல, அவர் மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நான் நிறையா படித்தேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மூஞ்ச வச்சு ட்ரோல் பண்ணி நம்ம தளபதியும் ட்ரோல் பண்ணியிருக்காங்க, அபியூஸ் பண்ணியிருக்காங்க மூஞ்ச வச்சு. சரியா? அதனால வந்து அந்த மாதிரி நம்மளை சார்ந்தவங்களையே வந்து அந்த மாதிரி நம்ம பேசுறதை நிப்பாட்டுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு எனக்கு தெரியல, நிப்பாட்டிருங்க. ரெண்டாவது, தளபதி வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு, இல்லை ஒரு நிதிப்பணி செய்கிறாரு, இல்லை வந்து ஒரு மக்களை சந்திக்கிறாரு, அதுக்கு முன்னாடி இவர் அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் மேடையில் என்ன இருக்கணும், தண்ணி பாட்டில், சேர் எந்த ஆர்டரில் அடுக்கி இருக்கணும், எத்தனை சேர் முன்னாடி இருக்கணும், பின்னாடி எத்தனை சேர் இருக்கணும், அங்கே எத்தனை பேர் வரப்போகிறாங்க, கரண்ட் இருக்கா, இது இருக்கா, அது இருக்கா, தண்ணி இருக்கா, குடிக்கிறவங்களுக்கு தண்ணி இருக்கா, சாப்பாடு பந்திக்கு ரெடி பண்ணியாச்சா, சாப்பாடெல்லாம் கரெக்டாக வந்துருச்சா, சோத்துல உப்பு போட்டாச்சாங்கிற வரைக்கும் அவர் பார்த்து பண்ணுறாரு. ஓகேவா? அங்கே வர்றவங்களுக்கு சாப்பாடு சோத்துல உப்பு போட்டாச்சாங்கிற வரைக்கும் பார்த்து பண்ணுறாரு. அதுவும் மட்டும் இல்லாமல் வந்து தளபதி வந்து எல்லாம் பண்ணி முடிச்சு பேசி நிதி பண்ணி கொடுத்துட்டு பொருட்கள்லாம் கொடுத்துட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அங்கே கிடக்கிற கூலத்தை க்ளீன் பண்ணுற வரைக்கும் இருந்து பார்த்து கொடுத்துட்டு கடைசியாக போகிற ஒரு பூட்டு, அந்த கதவை பூட்டி சாவியை கையிட கொடுக்குற வரைக்கும் இருந்து வேலை பார்க்குற மனுஷன். ஓகேவா? நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு அவர் மூஞ்சி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, கண்டென்ட் தராரு. 10 நிமிஷம் 10 செகண்ட் வீடியோவை பார்த்துட்டு நீ இவ்வளோ பேசுகிற. அவருக்கு இத்தனை வருஷமா அங்கே வந்து இயக்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இது வரைக்கும் நான் அப்படி பண்ணது சரிதான், அது அப்படி பண்ணது சரிதான், இப்படி வந்து பேசாதீங்க, அப்படி வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலையும் பேசியிருக்க மாட்டாரு. எந்த இடத்துலையும் தளபதி நாணைக்கிணங்கன்னு அவர் சொல்றது வார்த்தைக்கு வார்த்தை, போற ட்வீட்டா இருந்தாலும் சரி, பேசுற மேடையா இருந்தாலும் சரி, பேசுற மைக்கா இருந்தாலும் சரி, தளபதி நாணைக்கிணங்க, தளபதி சொல்லிக்கிணங்க, இதை தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அரசியலை பத்தி கேட்டா கூட அது வந்து தளபதி தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன், தளபதி கிட்ட கேளுங்க. இதுதான் அவரோட பதிலை தவிர, அதிகபட்ச பதிலை தவிர தளபதி பத்தி மற்றபடி அவர் வேற எதுவுமே நெகட்டிவா வாண்டடா கொடுக்கணும், இவனுங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணும், நம்ம இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் வந்து நெகட்டிவா பெரிய பாலிடிக்ஸ் நீ சொல்ற மாதிரிடா. இது வந்துட்டு நம்ம சைட்ல கிரியேட் பண்றது மட்டும் கிடையாது. இது ஏன் கிரியேட் பண்றானுங்கன்னு ஒரு ரீசன் இருக்கு. நம்ம கண்டிப்பா சொல்லுவோம் தெளிவா. ஏன்னா நீ சொல்ற மாதிரி இது ஜஸ்ட் நாட் நம்ம சைட்ல மட்டும் அப்படின்றது கிடையாது. இது உருவாக்குறாங்க அது ஒரு விஷயத்துல. ஆமா, அவங்க ட்ரிகர் பண்ணுவாங்க. இது தேவையில்ல ட்ரிகர் பண்ணாங்க, அதுக்கு நீங்க ப்ரே ஆக வேணாம், அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன். 10 செகண்ட்
வீடியோ பார்த்துட்டு நம்ம ட்ரிகர் ஆகி அப்படி அவரை வந்து அவச்சொற்களால் நம்ம பேசணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிப்பா தான் அந்த மாதிரி நமக்காக வேலை பார்க்குறவங்க கூட நம்மளால முடியாத, நம்மளால பார்க்க முடியாத அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து உங்களால பாராட்ட முடியாட்டியும் திட்டாதீங்க, வசப்படாதீங்க அவரை. ஓகேவா? ஒரு நிறைய சீரியஸா நான் அவருக்கு முட்டு கொடுக்கல. நான் அது வரைக்கும் அவர்கிட்ட நான் பேசினதில்ல. நேர்ல பார்த்துருக்கேன், அவ்வளவுதான். சரியா? அவர் வந்து எனக்கு யாருன்னு தெரியாது, என் பேரு தெரியாது, எதுவும் தெரியாது. நான் இஎம்ஐலையும் கிடையாது. நான் அவர் நேர்ல பார்த்துருக்கேன். அவர் பார்த்த வேலைகள் அவரு நான் தளபதினு வந்தா நாய் மாதிரி வேலை பார்ப்பாரு. நான் இப்போ சொல்றேன், சரியா? நாய் மாதிரி வேலை பார்ப்பாரு. இதுக்கு மேல வந்து வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லை அவரை பத்தி. சரியா? அதனால அந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணிருங்க. நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், நம்ம தான் கூட நிக்கணும் அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட. கண்டிப்பா ஷூரா. அதே அதே மாதிரி அந்த கோபராது இந்த மாதிரிலாம் நம்ம பேசுறோம்ல, அந்த இடத்துல அவங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து நடத்தி பார்த்து, அதுவும் இவ்வளோ பெரிய ஆக்டர், என்ன சாதாரணவர் கிடையாது தளபதிங்கிறவர். அந்த இடத்துல நின்று அவர் வந்து எதா இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா யாரை கேட்பாங்க? புஷியானந்த் அவர் மட்டும் தான் கேட்பாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, நீங்க இந்த மாதிரி இது பண்ண மாட்டீங்களா அப்படின்னு தான் அவரை தான் கேட்பாங்க. என்ன அந்த இடத்துல வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு சரி உங்களை தூரம் பண்றாங்க, நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும். அதை விட்டுட்டு அவரு இந்த மாதிரி கோவப்படுறாரு, கதவை தள்ளுறாரு, இது பண்றாருலாம் கிடையவே கிடையாது. அந்த இடத்துல நீங்க ஒரு பொறுப்பு எடுத்து நீங்க பண்ணி பாருங்க, அப்பதான் அந்த வழி தெரியும் நம்மளுக்கு. கரெக்ட். சின்னதா ஒரு அந்த இடத்துல அசம்பாவிதம் நடந்தா பொறுப்புல இருக்கிறது யாரு? அவர் மேலதான் பழி விழும். ஓகே இல்ல ஓகே ஓகே கிஷோர் ப்ரோ பேசுங்க. கேக்குதா ப்ரோ? பேசலாமா? இல்ல இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்களா புஷி ஆனந்த் அவர் ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா அவர் ஒரு பிஜேபி பி டீம்ன்றதுக்காக தான் கிளப்பிக்கிட்டு இருக்கானுங்க. அதை கன்வே பண்றானுங்க ஆன்லைன்ல. நம்ம பசங்களும் பாதி பேர் நம்பிடுறானுங்க. இதுதான் நடக்குது. இதோ இப்ப பாலிமரு, இந்த நியூஸ் 18 இவனுங்கெல்லாம் என்ன பண்றானுங்க, விஎம்ஐ உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல, போயிடுறானுங்க. காம்பவுண்ட் காதை வச்சுட்டு என்ன நடக்குது எந்த நியூஸும் தெரியாது. இங்க வந்து கண்டதை ட்வீட் போடுறது. அது என்னன்னு தெரியாம நம்ம பசங்களே பாதி பேர் கோட் பண்ணி ஐயோ தலைவா என்ன இப்படி பண்றீங்க. ஃபர்ஸ்ட் அபிஷியலா நியூஸ் போடுவாங்க, அதுக்கப்புறம் உட்காந்து உருளலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்றது ஃபர்ஸ்ட் கேட்கணும். பிஎம்ஐ சைட்ல இருந்து அபிஷியலா ஏன்னா போட்டதுக்கு அப்புறம் உட்காந்து என்ன தலைவா இதான் உங்க முடிவா அப்படியே அந்த மாதிரி ஏன்னா ரியாக்ட் பண்ணா பரவாயில்ல. மீடியாக்காரன் அவன் ஏற்கனவே வேற மாதிரி, அவன் சொல்றதெல்லாம் நம்ம நம்பணும்னு அவசியம் இருக்கா? இல்ல. பிஎம்ஐ இதே மாதிரி புஷியை வந்து இது இப்போ இந்த யார் அந்த வலைபேச்செல்லாம் அவனுங்கெல்லாம் எந்த சைட்ல சர்டிபிகேட் வாங்கினானுங்க அவனுக்கு சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு? என்கிட்ட வந்து ஒருத்தன் கேட்குறான், அவர் ஏற்கனவே பிஜேபியில எம்எல்ஏ வந்தவர், அவர் எதுலாம் இருந்துட்டு போறாரு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? ரீசெண்டா 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு மீட்டிங்ல, பிஜேபி மீட்டிங்ல 2 விஜய் ஃபேன்ஸ் வந்து கொடி தூக்கிட்டு போயிட்டாங்கன்ட்டு அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து நாங்க சுயேட்சை தான், நாங்க யாருக்கும் சார்பா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டாரு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுத்து தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சைட்ல நம்பணும். அப்புறம் வந்து நம்ம சைட்ல சில பசங்க என்ன பண்றானுங்கன்னா அபிஷியல் நியூஸுக்கு வெயிட் பண்றது இல்லை. நான் தான் தளபதிக்கு லெஃப்ட் ஹேண்ட்ன்ற மாதிரி எல்லா நியூஸும் எனக்கு மட்டும் தான் தெரியுன்ற மாதிரி பாதி பேர் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஏடு பிரம்மு எனக்கு அவருக்கும் சொன்னாங்க, அரசல் புரசெல்லாம் கேட்டுச்சு, அந்த மாதிரிலாம் எதுவும் போடாதீங்க. பொறுங்க, 4ஆம் தேதி போவாங்க, கட்சி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, வந்து அபிஷியலா எல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுங்க. இப்பயே வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த படத்துக்கு டைட்டில் தெரிஞ்சுக்கிற மாதிரி இப்பயே எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வாய்ப்பு இல்லை. பொறுத்தார் பூமி ஆவார்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பொறுமையா இருங்க, எல்லாருக்கும் நியூஸ் கிடைக்கும். அரசியல் தெரியாதுன்னு எவனும் சொல்ல முடியாது. நிறைய பேர் கேட்கறானுங்க பூத் கமிட்டி வச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் 95% பூத் கமிட்டி முடிஞ்சு போச்சு. இன்னும் இப்போ உட்காந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் பூத் கமிட்டின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? திருப்பி நீங்க கேளுங்க. என்கிட்ட வந்து அவனும் பேச மாட்டான், நான் வந்து இப்போ ஏறி பேசுன்னா ஒத்தனும் பேச மாட்டான். அதுக்குதான் சொல்றேன், நீங்க வந்து எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அவன் பொருளி தான் கிளப்புறான். இப்ப என்னன்னா விஜய வந்து விஜயகாந்த் மாதிரி ஆக்கணும்ன்ற ஒரு மோட்டிவ், அது ஜென்மத்துக்கு நடக்காது. ஏன்னா விஜயகாந்த் சைட்ல இருந்து அவனும் பேசல, நம்ம சைட்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்.
அவனுங்க காசு கொடுத்து பண்றதை நம்ம ஃபேனா பண்ணுவோம். இப்ப அவன் கூட்டம் கூட்டுனா அதான் கொஞ்சம் கல்லாவை திறக்கணும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு இருக்கிறது ரசிகர் கூட்டம். இப்ப பேசணும்னா நான் லிங்க்டா பேசினே இருப்பேன். இன்னொன்னு ப்ரோ, இல்ல இல்ல கண்டிப்பா 1000 கால் பார்த்துட்டு தான் இல்ல ப்ரோ கரெக்ட் அதான் நிமிஷம். அதே மாதிரி எந்த நியூஸ்காரனுக்கு எந்த நியூஸுமே தெரியாது. ஏன்னா காம்பவுண்ட் வாலு ரெண்டு ஆளுக்கு மேல இருக்கு. எந்த நியூஸ்காரனும் அங்க டவர் வச்சுட்டு நியூஸ் கவரேஜ் பண்ண முடியாது. கேட்டுக்கு வெளில தான் நிப்பானுங்க. அங்க ரோட்ல போறவங்கிட்ட அங்க என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்க, அவன் எதனா வாயில போறத சொல்லிட்டு போவான். அதை ஒரு நியூஸா எடுத்து இவனுங்க உட்காந்து டைப் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அபிஷியல் பார்த்துக்க. பேஜ் இருக்கு. ஓவராலா எல்லாருக்குமே ஒரு அஜெண்டா இருக்கு. சரியா? எவனுமே இங்க பேசுறவன் அவனுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அததான் அவனுங்க பார்ப்பாங்களே தவிர எவனும் நம்மளுக்காக பேச போறது இல்ல. நம்ம தான் நம்மளுக்காக பேசணும். அதுல மட்டும் தெளிவா இருக்கணும். நானே நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி போடும்போது கோட் பண்ணி சொல்லுவேன். நியூஸ் சேனலுக்காரனே திட்டுவேன், எப்படா நியூஸ் சேகரிச்சிங்க, கேட்டு சந்தையில காது விட்டு கேட்டு அந்த மாதிரி நானே சொல்லுவேன். ஏன்னா அபிஷியல் நியூஸே அவனுக்குமே தெரியாது. உள்ளுக்குள்ள அபிஷியலா இருக்கிறோம், அவன் வந்து சொல்லட்டும். வெரிஃபைடு ஐடி இருக்காங்க, விஷி ஆனந்த் அவர் ஐடி வச்சிருக்காரு. ஏதாச்சும் ஒரு அபிஷியல் சைட்ல இருந்து நியூஸ் வரைக்கும் பொறுமையா இருங்க. அபிஷியலா வரும்போது இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு மீட்டிங் நடந்தப்போ இப்படிதான் ஏதோ அரசியல் வர போறாருன்ட்டு இவனுங்களே கலப்பினானுங்க. அப்புறம் புஷி ஆனந்த் அவர் வந்து இல்ல என்ன சொன்னாரு, இப்போதைக்கு நாங்க இல்ல, நாங்க வந்து ஜஸ்ட் மீட்டிங் மட்டும் தான் போட்டோன்றது ஓப்பனா சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு மீடியா கவரேஜ் வரும். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. எல்லாம் இது நியூஸ்காரன் ஏதோ போடுறான். அது இப்போ அவனோ சாயந்தரம் ஒருத்த போட்டிருந்தான் நம்ம சைட்ல, இந்த மாதிரி நான் ஹை ஹேர்டு ஃப்ரம்னு சம்திங் போட்டாங்கன்னு உடனே கோட் பண்ணி இவர் பிஜேபி பி டீம்ன்றானுங்க. நீங்களே உங்க இஷ்டத்துக்கு சொல்றதுக்கு அப்புறம் எதுக்கு இங்க கட்சி நடக்குது? எல்லாரும் சொல்லுவாங்க இந்த கொள்கை கண்டிப்பா இதெல்லாம் வந்து, அதான் கொள்கை எல்லாம் வந்து சொல்லுவாங்க. பொறுங்கணும் முதல்ல. இல்ல கண்டிப்பா இல்ல நம்ம அதே கிஷோர் மாதிரி மாம்ஸ், ஒரு இன்னொன்னு இந்த இடத்துல நீங்க கவனிங்க. சொல்றவன் யாரு, அவன் பின்னணி என்னன்னு நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க பொலிட்டிக்கல் அனலைஸ் நாலேஜ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம். என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க கொஞ்சம் 2 தடவை 3 தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணுங்க. பட்டு 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 அண்ட் இந்த ஒரு ஃபேன் ஃபைட் மாதிரி பண்ணக்கூடாது. அதுதான் அவன் என்ன மோட்டிவ்ல அந்த நியூஸை கிளப்புறான், அவன் பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கு, இப்ப எதுக்கு வந்து இப்ப சண்டை முடிஞ்சாலும் திருப்பி சண்டையை கிளப்புறாங்கன்னா அவனுக்கு ஏதோ ஃபன் பண்ணியிருக்காங்க. இத வந்து அவனை வேற டைரக்ஷன்ல திருப்பணுன்றதுதான் மோட்டிவா இருக்குமே தவிர அவனுக்கு வந்து வியூஸுக்காக போடுறான்னு சில பேர் சொல்லலாம். ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்றான்? இப்ப விஜயகாந்துக்கு எல்லாம் நடந்தது, நான் இங்க வந்து உட்காந்து பேசுனா பாலிட்டிக்ஸா தான் பேசிக்கிட்டு இருக்கணும். ஆனா பண்ணானுங்க இல்ல எவனுமே. இல்ல தினேஷ் ப்ரோ, நம்ம இத வந்து கிஷோர் ப்ரோ நம்ம பேசுவோம் இத. அதாவது ஒரு பாயிண்டா நம்ம போவோம். அப்போ வரும்போது நம்ம திருப்பி இதை பண்ணுவோம். ஒரு மாதிரி நம்ம மீடியாவை பத்தி ரொம்ப விஜிலண்டா இருக்கணும். அவன் சொல்றது எல்லாத்தையும் நம்பணும்னு அவசியம் கிடையாது. மெயினா வந்து இந்த அட்டென்ஷன் கொடுக்கறது. எந்த விஷயத்துக்கு நீ ஒரு விஷயத்துக்கு அட்டென்ஷன் கொடுக்காம எந்த விஷயமுமே வளராது. அது நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி. சோ நம்ம எதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும்ன்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். நீ வந்து ஒரு 3 பேர் உட்கார்ந்து வடை சுட்டுட்டு இருக்கானுங்கன்னா அந்த வீடியோவை நம்ம பார்க்கதான் அவனுக்கு இது. அந்த வீடியோவை விமர்சனம் பண்ணதான் அவனுக்கு ரீச். சோ அப்படி இருக்கும் போது நம்ம அதுக்கு ரீச் கொடுக்கணுமா இல்ல அதுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணுமா அப்படின்னு அவன் ஒர்க் தான் முதல்ல. கரெக்ட் தான். நான் இதனால் வரைக்குமே இந்த பிஸ்மி வீடியோவோ இல்ல யாரு சவுக்கு சங்கரோ இந்த இந்த கார்த்திக் ரவி வர்மா எவன் டியூட்டியுமே நான் பார்க்க மாட்டேன். யாரு சொல்றதையும் கேட்க மாட்டேன். அவனுக்கு சொல்ற கருத்து எனக்கு ஓகேன்னா அவன் சொல்ற கருத்தை மட்டும் எடுத்துக்க உட்காந்துரு, அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். இப்போ சவுக்கு சங்கர் ஒண்ணு சொல்றான், அதுல இருக்கிறது உண்மைன்னா அதை எடுத்துக்குவேன். சவுக்கு சங்கரத்துக்கிட்ட வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரிதான் நாரு. ஆனா நம்ம சைட்ல என்ன பேசிக்கிறான் சவுக்கு. சொல்லுங்க. சாரி இன்டர் பண்றதுக்கு. அதாவது என்னன்னா நான் அன்னைக்கும் நம்ம ஒரு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தபோது இந்த பாயிண்ட் சொன்னோம். என்னன்னா நம்ம போய் ஒருத்தருக்கு ப்ரூவ் பண்ணணும் விளக்கணுங்கிற இடத்துல நம்ம இல்ல. சரியா? நம்ம கிட்ட அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அவங்க நம்ம கிட்ட இருந்து விளக்கம் கேட்கட்டும், அதுக்கான பதில நம்ம கொடுக்கணும். நீங்க போய் ஒரு இடத்துல போயோ ஒரு யாருக்கிட்டயோ போயோ இல்லங்க நாங்க நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம செயல்பாட்டுல நம்ம ஒரு கரெக்டான புரிதல்ல இருக்கோம். இப்ப இவ்வளவு பேர் பேசணும், எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணணும், எப்படி எஜுகேட் பண்ணிக்கணும், என்ன நம்ம கத்துக்கணும், இத பத்தி தான் நம்ம திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கோம். சோ இதுதான் நம்ம போற பாறை. இது ரொம்ப கரெக்டா இருக்கு. சோ இப்போ நீங்க வந்து நம்மளுக்கு இனஃப் திங்ஸ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம இடங்கள்லயே நம்மளுக்கே ஆள் இருக்காங்க.
நம்ம பண்ணி அதுல கத்துக்கிட்டு அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போலாம். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின மாதிரியும் எதை ஷேர் பண்ணணும், யாரு பேசுனதை ஷேர் பண்ணணும். இப்போ இப்போ சில பேர் வந்துட்டு சீமான் அண்ணன் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அதுல ஒப்புதல் இருக்கலாம். பட் நீங்க எல்லா ஆஸ்பெக்டையும் பார்க்கணும். உண்மையிலே இவரு இப்போ பேசுறாங்களே, நாளைக்கு நம்ம அரசியல் அறிவிச்சது, நம்ம நிலைப்பாடு அறிவிச்சப்பறம் இவங்க நம்ம இப்படி பேசுவாங்களா? இந்த மாதிரி உண்மையே கொஞ்சம் கொஞ்சம் இதை நானும் இந்த தப்பு இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம். நான் ஸ்பெஷலி நான் இந்த மாதிரி பண்ணதில்லை. பட் நம்ம திங்க் பண்ணணும். ஓகே, இப்ப நம்ம ஆகணும். ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன மாதிரியும் இது வந்து ஒரு சினிமா இது கிடையாது. இதுக்கப்புறம் வரதெல்லாம் பாலிடிக்ஸ் பத்தி. நம்ம வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் நம்ம தான் உண்மையே அக்கௌண்டபிள். நம்ம அதுக்கேத்த மாதிரி ஜாக்கிரதையா தான் நவத்திட்டு போகணும். இல்ல ஈஸியாவோ இல்ல ஏதோ ஒண்ணு போட்டு விட்டுற நாளைக்கு பேசிக்கிறேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது எனக்கும் சேர்த்துதான் சொல்லிக்கிறேன். இந்த பொறுப்பு எனக்கும் வரணும். நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இதை உணர்ந்து பண்ணணும். சோ நம்ம இந்த டபுள் செக் பண்ண சொல்றோம். ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுன்னா 4 பேர்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தெரியலன்னா உங்களோட பெரியவங்க இருப்பாங்க. இப்போ ஹரிஷ் இருக்கானா ஹரிஷ், அலெக்ஸ் இருக்கானா அலெக்ஸ், யாரு இருக்காங்களோ அவங்கள கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ரியாக்ட் பண்ணுங்க. எடுத்த உடனே வச்சு செய்யாதீங்க சிலதெல்லாம். இப்போ ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து நானும் விஜய் ஃபேன் தான் சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு விட்டேன். திருப்பி ஒரு மாசம் பொறுத்து திருப்பி அவரையே திட்டுவானுங்க. அந்த மாதிரிலாம் இருக்கானுங்க நிறைய பேர். நான் அதுக்கெல்லாம் ஃபாலோவே பண்றது கிடையாது. நம்ம ஆளு என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் போட்டிருக்கு. இது நாள் வரைக்குமே ஒருத்தன் வந்து நான் விஜய் ஃபேன் தான், நான் தான் அவருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நான் அவனை இது நாள் வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ண நானும் போய் சொல்லுவேன், ஏன்டா இதெல்லாம் தூக்கிட்டு சுத்துறீங்க. என்ன கேட்டா அரசியல் கட்சியோட பேர் அறிவிச்சிட்ட பிறகு எத்தனை பேரு ஐடி கிரியேட் பண்ணுவானுங்க. நானும் விஜய் ஃபேன் தான், எனக்கு விஜய் அரசியல் வருது பிடிக்கலன்னு வருவானுங்க பாருங்க. நீங்க தெரியல எத்தனை வரும் பாருங்க. இல்ல ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிட்டாங்க அலெக்ஸ். அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. அதுல பார்த்து ஃபில்டர் பண்ணணும். கண்டென்ட் எடுக்கிறதுக்குனே வருவாங்க, ரெக்கார்ட் பண்றதுன்னு வருவாங்க. பார்த்து பேசுங்க. முதல்ல உங்களோட வார்த்தைகளை வந்து சூஸ் பண்ணுங்க. அது நம்ம ஒத்துமையா இருந்தா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ. கண்டிப்பா இருந்தா போதும் ப்ரோ. நான் அதான் ஒரு 2-3 டாபிக் வச்சிருக்கோம், அதுல கவர் பண்ணி அது ரிலேட்டடா திருப்பி அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டோம் எல்லாரும். ஸோ கொஞ்சம் இதுவா போலாம், யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. ஸோ இப்ப நம்ம நிறைய பேசினபடி சில விஷயம் பேசியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஒரே ஒரு இது மட்டும் பிளே பண்ணிக்கிறேன், ஒரே ஒரு ஆடியோ மட்டும் பிளே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி நான் பேச ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுதான் நான் மெயினா வந்து இப்போ நம்ம இட்ஸ் அபவுட் இப்போ சில விஷயம் நம்ம பேசணும். முன்னாடி ஏன் நான் இதை சொல்றேன்னா இதுதான் பாயிண்ட். இது ஏன்னா இது எதுக்கு நான் அவரு பேசுறத போடுறேன்னா இதுதான் அவரு வாயால அவர் சொல்லியிருக்காரு. திஸ் இஸ் அபிஷியல், திஸ் கான் கெட் எனி மோர் அபிஷியல் தேன் திஸ், எனி பிக் அபிஷியல் தேன் திஸ். ஸோ இப்போ சில பேர் வந்து இப்போ நம்ம முன்னாடி பேசணும் போது கூட ஒரு சில விஷயம் இருந்துச்சு. அதாவது ரியாலிட்டி என்ன, இது பண்ண முடியுமா, அது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு இது. எப்பவுமே இந்த ரியாலிட்டி எல்லாமே எல்லாருக்குமே இருக்கு. ஸோ டேக் அஸ் ஒரு கேம், ஒரு டீம் இருக்குன்னா அந்த டீம்ல இருக்கவனுக்கு வின்னிங் மட்டும்தான் கோல். அந்த டீம்ல இருக்கவன் இல்ல நான் 20 ரன் அடிச்சா போதும் அப்படின்னு அந்த மேட்ச்குள்ள போறானா அது கிடையாது. அந்த டீமோட டிட்டர்மினேஷன் எப்பவுமே வின்னிங் தான். ஐ டோன்ட் கேர் ஹூ ஐ எம் பிளேயிங் அகேன்ஸ்ட் வித், மை கோல் இஸ் டு வின். இதுதான் டீம் பிளேயரோட மைண்ட் செட். ஸோ இந்த இடத்துல ஐ எம் சீயிங் மை செல்ஃப் அஸ் அ டீம் பிளேயர். எனக்கு வந்து இந்த ஜெயிக்க முடியுமா, ரியாலிட்டி என்ன, 2026 வருவாரா, அவரோட 30 தான் இலக்கா, இது கிடையாது. எனக்கு இப்பவே நான் ஜெயிக்கணும், அதுக்காக நான் என்ன பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாமே வந்து இம்பாசிபிள் தானுங்க யோசிச்சீங்கன்னா. இப்போ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான அதை சாத்தியப்படுத்துறதுக்கான சில வேலை இருக்கும், சில ஒர்க் இருக்கும். முடிஞ்சா அதை பண்ணுவோம் ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா எதுவுமே சும்மா பேசுறதுனால வந்துடாது. பட் ஜெயிக்கிறதுக்கான ஒரு உழைப்பு இருக்குல்ல, அதை போட்டுருவோம். அதுக்கப்புறம் வரத நம்ம பார்த்துப்போம். ஏன்னா அவர் சொல்ற மாதிரி த மோர் இம்பார்ட்டன்ட் திங் ஹியர் இஸ் அந்த ஒரு முயற்சி தான். அந்த முயற்சியை போட்டுருவோம், அதுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டுருவோம், வர ரிசல்ட் அதுக்கப்புறம். சோ நம்ம அதுக்கேத்த மாதிரி அதை அப்புறம் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் இந்த ஒரு ஜஸ்ட் இந்த வீக்னஸ், இந்த டவுட்ஸை பத்தி சொல்ற போது நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் சில கமெண்ட்ஸும் வந்திருக்கும், இல்ல சில பேர் மைண்ட்லயே இருந்திருக்கும், என்னடா இவனுங்கெல்லாம் இவ்வளவு நாள் ட்ரால் பண்ணிட்டு இருந்தானுங்க, ஏன் திடீர்னு இப்ப மெச்சூரிட்டியா பேசுறாங்க அப்படின்னு. கிடையாது,
இது எல்லாருக்குமே மைண்ட் செட்டா ஒரு மெச்சூரிட்டிங்கிறது எல்லாருக்குள்ளயும் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹூ ஆர் இன் திஸ் ஸ்பேஸ் அண்ட் ஹூஸ் நாட் இன் திஸ் ஸ்பேஸ் அவங்க மைண்ட்ல இருக்கும். ஆனா ஒரு காலகட்டம் வரும், அவங்க வந்து இதை உணர்ந்து இல்ல இதுக்கப்புறம் இதுதான் நல்ல விஷயம், இத பண்ணா நல்லது அப்படின்னு அவங்க ஒரு புரிதலுக்கு வருவாங்க. ஹரிஷ் ப்ரோ, சொல்லுங்க ஹரிஷ் ப்ரோ, இந்த மேட்டர் சொன்னீங்களா? எதுங்க? அந்த அது என்ன ஊர் சொல்லுவாங்கன்னு, இந்த பி டீம் ஏ டீம் எல்லாம் ஆரம்பிச்சானுங்கல்ல இப்பவே சில மீடியா எல்லாம். அடுத்த பாயிண்ட் வந்துட்டேன். இது ஜஸ்ட் நம்மள பத்தின ஒரு புரிதல் மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதை பத்தி பேசலாம். இல்ல என்ன நான் சொல்ல வந்தேன்னா, சிம்பிளா ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சொல்லு. என்னன்னா, இப்போ ஒரு நரேட்டிவ் இருக்குல்ல, எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே வந்து அடுத்த வாட்டி கண்டிப்பா இவர் தான்ப்பா வருவாரு, இவர் தான் வருவார்பான்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாங்கல்ல, நம்ப வைக்கிறாங்கல்ல, நம்ம வாயாலவே சொல்ல வைக்கிறாங்கல்ல, அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அது மக்கள் மனசுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ப வைக்கணும். இது இவங்களுக்கு மாற்றி இவங்கன்றத நம்ப வைக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சவால். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து ரொம்ப பயங்கரமாவே அது பண்ணிக்கிட்டு இருக்கு லாஸ்ட் 10 இயர்ஸா. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இவங்களுக்கு மாற்று வந்து இவர்தான்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து மக்கள் மனசுல பதிய வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அது ஏன்னா நமக்கு கண்டிப்பா மீடியா சப்போர்ட்லாம் இருக்குமான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப டவுட். ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மீடியாவை கையில வச்சிருக்காங்க. ஒரு 10 மீடியா இருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும். நம்ம தான் ஸ்கிராச்ல இருந்து ஒவ்வொன்றுத்தையும் ஆரம்பிக்கணும். யூடியூபாக இருக்கட்டும், இல்ல சேட்டலைட் டிவி சேனல்ஸ்ல இருந்து எல்லாமே நமக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதெல்லாம் தெரியாது. நமக்கு தளபதிக்கு பக்கபலமா இருக்கிறது நிக்கிறது எல்லாமே நம்ம மட்டும்தான் ஆனும் போது அந்த பொறுப்புணர்வோட வந்து நம்ம அந்த இப்போ இவரு யாரோ சொன்னாங்க, நான் கூட அந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன். 3வதா தான் நம்ம வருவோம், 3வதா. அந்த 3வதுன்ற வார்த்தையே கிடையாது. அடிச்சா அந்த முதலிடம் தான் நம்ம டார்கெட், அதுக்குதான். ஏன்னா நான் கூட வந்து ரொம்ப சாதாரணமா வந்து நினைச்சிருந்தேன் 3வது இடம் 3வது. ஏன்னா நம்மளே வந்து இவங்க 3வது இடம் நம்மளே சொல்லிட்டோம்னா, அப்போ நீங்களே சொன்னா தானப்பா 3வது இடம் தான் நீங்க வருவீங்கன்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் அதுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். நம்ம இலக்கு முதலிடத்துக்கு. ஏன்னா சினிமால அவர் அப்படிதானே நினைச்சுதானே உழைச்சாரு, இன்னைக்கு அந்த இடத்துல இருக்காருன்னும் போது நம்ம இலக்கிய நம்மளே வந்து 3வது இடம்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நான் அந்த தப்பு நான் ஒரு பேட்டியில கூட பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னாரு எனக்கு, முக்கியமான ஒருத்தர் போன் பண்ணி, அந்த 3வது கான்செப்டே நமக்கு வரக்கூடாது, நம்ம மெயின் செட் ஒருத்தங்கிட்டயுமே இருக்கக்கூடாது. நம்ம டார்கெட் வந்து இவங்க 2 பேருமே அடிச்சுட்டு நம்ம மேல வரணும்ன்றதுதான். அந்த மெயின் செட்ல நம்ம இருந்தோம்னா அதே மெயின் செட்டை மக்கள்கிட்டயும் நம்ம வந்து அதை கடத்திட்டோம்னா வெற்றின்றது ரொம்ப எளிதா இருக்கும்ன்றது என்னோட ஒரு பாயிண்டா நான் வைக்கிறேன். ஹரிஷ் ப்ரோ, அந்த 3வது நான் சொன்னது வந்து வேற கான்செப்ட்ல. என்னோட பிஓவி என்னன்னா, நீங்க பேசின பாயிண்டே கிடையாது. அது நீங்க பேசின பாயிண்டே கிடையாது. நான் சொல்றது வந்து ரொம்ப நாளா நீங்க சொல்ற எனக்கு கான்செப்ட் எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க சொல்றது வரணும்ன்றத பத்தி பேசுறீங்க, அது டிஃபரெண்ட். அதாவது மாற்று ஆங்கிள் பேசுறீங்க, அது எனக்கு. நான் ஜென்ரலா வந்துட்டு இப்ப ஜென்ரலா இந்த ஒரு டிஸ்கஷன் ஆன்லைன்ல போய்கிட்டு இருக்குல்ல, அதை பத்தி சொல்றேன். ஏன்னா ராம்ப்ரோ சொன்ன மாதிரியும் என்ன பாயிண்ட்னா, நம்ம வந்து அந்த டீம்ல இருக்கவங்க, இப்போ ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ், காமன் ஆடியன்ஸோ ஒரு விமர்சகர், அரசியல் விமர்சகரா இருக்காருன்னா அவங்க அந்த மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அதுக்கு என்ன நம்ம செய்ய முடியுமோ அதை நம்ம செயல்ல காட்டிடுவோம், அது வேற மேட்ரு. பட் நம்மளுக்கு ஆஸ் அ பிளேயரா நீங்க இந்த டீம்ல இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, இது டீம்னா இதுல ஒன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்மளுக்கு நம்பர் கொடுக்கல, நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னாலே நீங்க அந்த டீம் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்ம இலக்கு நோக்கி மட்டும்தான். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்போ ஓகேவா? ஓகே. சோ அந்த பாயிண்ட் கொஞ்சம் வாய்ஸ் ஏதோ ஒரு மைக் மட்டும் ஏதாவது மியூட் பண்ணிக்கோங்க, திருப்பி பேசுற போது ஆன் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சோ இதுல என்னன்னா, இப்ப நம்ம இந்த ஒரு எவால்வ்மெண்ட், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு மெச்சூரிட்டி, இது எல்லாமே ஒரு காலகட்டங்கள்ல ஒருத்தவங்களுக்கு வரும். இப்போ இன்னைக்கு வந்து நான் வந்து தனிப்பட்ட முறையில என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்லியிருப்பேன் நிறைய. பட் நான் சொல்றதை மீறி அவங்களா உணர்ந்து ஒரு விஷயம் பண்றாங்க இன்னைக்கு. சோ அது பாக்குற போது எனக்கு பர்சனலா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு விஷயத்த பாசிட்டிவா அப்ரோச் பண்றாங்க.
ஏன்டா நீ தாண்டா இவ்வளவு நாள் நெகட்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த, ட்ரால் பண்ணிக்கிட்டு இருந்த, இல்ல சில பேர் அபியூஸ் பண்ணிட்டு இருந்தனா, நீ ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் பண்றதுக்கும் நெகட்டிவிட்டியோ ட்ராலோ அபியூஸோ பண்றதுக்கு நீ 100 வாட்டி யோசி, தப்புன்னு சொல்லு. பட் பாசிட்டிவிட்டிக்கு ரீசன் கேட்காத. பாசிட்டிவிட்டி இஸ் பாசிட்டிவிட்டி. அதை அவன் பண்றானா அதை நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நெகட்டிவிட்டி பண்ற போது கேள்வி கேட்கறியா, அண்டர்ஸ்டுட், அது கரெக்டான விஷயம். அதனால ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வரப்போகுது. பட் பாசிட்டிவிட்டி ஒருத்தன் பண்றானா அதுக்கு ரீசனே தேவையில்ல. அவனுக்கு ஒரு டைம்ல ஒரு புரிதல் வந்திருக்கு, ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அவன் போறான், நல்ல விஷயம் தானே. அத போய் கேள்வி கேட்டானா அது தப்பு. அந்த மாஸ்டர்ல ஒரு டைலாக் மாதிரி, நான் குடிக்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்கலாம், பட் நான் முக்கியம், அதுல போக்கஸ் பண்ணுங்க. சோ அது வந்து ஒரு நல்ல காசுக்காக, நல்ல ரீசனுக்காக எல்லாரும் பண்றோம். சோ அப்படி இருக்கும் போது அதை வந்து போய் நோண்டி என்ன இதுன்னா அது மேட்டரே கிடையாது அங்க. அதே மாதிரி இதுல ஓவராலா பார்த்தோம்னா நம்மளோட வீக்னஸ பத்தி பேசணும் எல்லாருமே. இப்போ என்னன்னா இந்த கேள்வி வந்து நான் கேட்கணும்னு, நான் இந்த வீக்கெண்ட் நம்ம பேச போறோம், இந்த கேள்வியை நம்ம கேட்கணும்னு பிளான் பண்ணேன். பட் அதுக்கு தேவை எனக்கு படலை. ஏன்னா எல்லாருமே இங்க இருக்கிற, இப்ப நம்ம ஸ்பீக்கர்ல அலெக்ஸா இருக்கட்டும், எக்ஸ்பீரியா இருக்கட்டும், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களே இதை பத்தின ஆன்சரையும் விளக்கத்தையும் அவங்க கொடுத்துட்டாங்க நிறைய இடத்துல. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். என்னன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் இப்போ ஒரு எதிர்கட்சி, அதாவது உனக்கு எதிர்கட்சி, நீ விஎம்ஐ புது கட்சி வரப்போற, நாளைக்கு என்ன பேர் வைக்கிறாங்களோ வராங்க, விஜயோட பார்ட்டி வருது. இப்ப நான் என்ன பண்ணுவேன், நீ எதுக்கு ட்ரிகர் ஆகுன்னு எனக்கு தெரியும். உன்னை பெருசாலாம் நான் கட்டங்கட்ட தேவையில்ல. சிம்பிளா நான் ஒரு ரஜினி ஃபேனை தூண்டி விட்டோ, ஒரு அஜித் ஃபேனை தூண்டி விட்டோ உனக்கு சண்டை எதிராக போட வச்சேன்னா, நீ என்ன அடிக்காம நேரம் அவனுக்கு ஸ்பேஸ் போட்டு அவங்க கூட கத்திட்டு இருப்ப. முடிஞ்சிருச்சு. என் பிளான் சிம்பிள், இதை நான் ஓப்பனாவே சொல்றேன். முடிஞ்சிருச்சு. இதுதான் நம்ம வீக்னஸ்ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் ஈஸியா இதை பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. சோ இதுலதான் நம்ம வந்து ப்ரோஆக்டிவா, ஓகே அவன் என்ன, நம்மளோட கேம் என்னன்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் ப்ரோ. எல்லாரும் நம்ம என்ன கேம் விளையாடுறோம், இதுல கோல் என்ன, இதுக்கு இடைஞ்சலா எவன் வருவான், எப்படி வருவான்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிஃபோர் அண்டர்ஸ்டாண்டிங் பாலிடிக்ஸ், இது இந்த எவ்வளவு கவுன்சில் இது இருக்குது, வார்டு எவ்வளவு இருக்கு, வார்டு மெம்பர்ஸ் என்னது, எவ்வளவு எம்எல்ஏஸ் எம்பிஸ், இந்த பொலிட்டிக்கல் இது வருது இல்ல, இத பத்தி எஜுகேட் பண்றதுக்கும் நிறைய பிளான் பின்னாடி போயிட்டு இருக்கு. இது யூடியூப் வீடியோஸாவோ பாட்காஸ்டாவோ, இந்த ஐடியாஸ பத்தியோ, இந்த பாலிடிக்ஸ பத்தின பேசிக்ஸ். ஏன்னா இது எல்லாம் ஒரு பொது வழியில உட்காந்து ஒரு 10 பேர் சேர்ந்து பேசி இருந்தா போர் அடிச்சிடும். அதை பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி இதை ஒரு பாட்காஸ்ட் மாதிரி கொடுத்துட்டோம்னா, நீங்க பஸ்ல டிராவல் பண்ற போது, இல்ல உங்க வீட்டுல ஏதாவது பண்ணிட்டு இருக்கும் போது ஹெட்செட் போட்டு இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தின தீவிரமான முயற்சியும் நம்ம கண்டிப்பா இறங்குவோம் எல்லாரும் சேர்ந்து. அதுவும் வருங்காலங்கள்ல நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கா நம்ம சைட்ல இருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள், எதை தவிர்க்கலாம், எதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும், ஏன் ரியாக்ட் பண்ணணும், யாருக்கு ரியாக்ட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒரு புரிதல், ஒரு பேசிக், இது ஒன்றும் பெரிய கணக்கு கிடையாது, நம்ம எல்லாருக்குமே இதை பத்தி தெரியும். சோ இதை பத்தி புரிதலை வச்சுக்கிட்டு ஈஸியா இதை பிளே அவுட் பண்ணோம்னாலே பாதி பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ரஜினி இஷ்யூ வந்து போச்சு, அதே நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிக்கிறேன். இப்போ ரஜினி இஷ்யூ வந்து போச்சு. இது எல்லாமே இவ்வளவு நாள் எப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா, எல்லா ஆக்டர்ஸும் பேசுற போது ஜெனரிக்கா சில வார்த்தைங்க சொல்லுவாங்க. நம்ம சைட்ல வந்து தளபதி வந்து எல்லாருக்கும் பொதுவா இக்னோர் நெகட்டிவிட்டிங்கிற ஒரு பாயிண்டையோ இது ரொம்ப நாளா அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ ரஜினி சைட்லயும் இந்த மாதிரி ஜென்ரலா யாரும் சண்டை போடாதீங்க, நல்லா இருங்க, பாசம் காமிங்க அப்படின்னு அவரு சைட்ல வந்து ரஜினி சார் சைட்ல பேசுறாங்க. சோ இவ்வளவு நாள் இது வந்து ரொம்ப ஜெனரிக்கா போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப ஜெனரிக்கா போற போது என்னன்னா, இந்த பிளேயிங் இன் பிட்வீன் த வேர்ட்ஸ் மாதிரி, இது சொன்னாருன்னா இவரை, அது சொன்னாருன்னா அவருன்னு எல்லாருக்கும் புரிதல் இருந்திருக்கு. அந்த புரிதல் மேல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அப்படிதான் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு, அது என்னாலையும் இல்ல மத்தவங்களாலையும். அதுக்குதான் ரியாக்ட் பண்ணாங்க. பட் இப்போ அவங்க வந்து ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்காங்க. நம்ம தளபதி வந்து லியோ இதுல வந்து ஆடியோ இதுல சக்சஸ் இதுல வந்துட்டு அதை பத்தி பேசியிருக்காரு. அதுக்கு ரிஃப்ளெக்ஷனா ரஜினி சாரும் இன்னைக்கு ஒண்ணு எடுத்து பேசியிருக்காரு. பட் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் அவர் ஏஜுக்கும் சினிமால அவருக்குன்ற ஒரு இடத்த அவர் அதை நம்ம யாரும் இன்னைக்கு வரைக்குமே இவ்வளவு திட்டி யார் பேசியிருந்தாலுமே அந்த உண்மையை யாருமே மறுத்தது கிடையாது. நம்ம எல்லாரையுமே சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும் போது அவரு ஒரு படி மேல போய் அவர் அரசியலுக்கு நாளைக்கு வராரு, அவரு இதுக்கு வராருன்ற அந்த வேர்டெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு. இது வந்து
நம்ம உண்மையா அப்ரிஷியேட் பண்ற விஷயம். இதனால நம்ம ரஜினி சாருக்கு போய் கான்டெக்ட் சர்டிபிகேட் கொடுக்கல, இவரு சூப்பரு, ரஜினி மாசு, அது கிடையாது. இங்க நம்மள பத்தி அவர் சொன்ன ஒரு விஷயத்த நம்ம அப்ரிஷியேட் பண்றோம். அதுதான் இங்க நடக்குதே தவிர, நம்ம போய் இப்படி பேசுறதுனாலயோ, ஒரு ரஜினியும் தளபதியும் சேர்த்து போட்டோ போட்டதுனால ரஜினி மாசுடா, அது கிடையாது பாயிண்ட். இத இப்படிதான் ட்விஸ்ட் பண்ணுவாங்க சில பேரு. அது நம்ம தான் ரொம்ப விஜிலண்டா இருக்கணும். இதுல என்னன்னா, இந்த இஷ்யூல இந்த போட்டோ போட்டா பிகர் பிக்சரும் ஜென்யூன் ஃபேன்ஸா இருக்கவன் எல்லாரும் என்னத்தை பார்ப்பான்னா, இதனால ஒரு பாசிட்டிவிட்டி வருது. அந்த பாசிட்டிவிட்டியை தளபதி சைடுல அரசியலுக்கு வரும் நம்ம இனிஷியேட் பண்ணல, அவரு இனிஷியேட் பண்ணிருக்காரு. சோ இதுல நம்ம போய் பண்ணது எதுவும் கிடையாது. வர விஷயம் அதை கரெக்டா ரிசீவ் பண்ணி ஜென்யூனா அக்செப்ட் பண்றோம். இப்ப இப்படி இது இருக்கும் போது, இப்படி இந்த ஒரு பாசிட்டிவிட்டி நடக்கிற போது ஆப்வியஸ்லி ஒரு ஜென்யூன் ஃபேனா நம்ம சைட்ல இருக்கவங்களோ, ஜென்யூன் ஃபேனா அவங்க சைட்ல இருக்கவங்களுக்கோ, விஜய் சொன்ன வார்த்தை நம்மளுக்கும், ரஜினி சார் சொன்ன வார்த்தை அவங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டா படும். அத அவங்க கேட்டு நடந்துப்பாங்க. ஆனா இது ரெண்டு சைட்லயும் சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு விஜய பிடிக்கிறத விடையும் அவங்க சைட்ல ரஜினியை பிடிக்கிறத விடையும் விஜயை ஹேட் பண்றதும் ரஜினியை ஹேட் பண்றதும் அவங்களுக்கு ப்ரையாரிட்டியா இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விஷயத்த அணைய விடாம திருப்பி 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 இத பத்தி பேசி, எப்படி நீ உடனே பண்ணுவ, ஏன் 2 நாள் கழிச்சு பண்ணுவ, அவன் ஃபேன் கம்முன்னு இருந்தானா, அத எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இது இன்னையோட இருக்காது, இது தொடர்ச்சியா நடக்கும், இது கண்டினியூஸா பண்ணதான் செய்வாங்க. ஸோ இதுலலாம் நம்ம நம்ம பாயிண்ட்ல கிளியரா இருக்கணும். உனக்கு விஜய் முக்கியமா, ரஜினியை ஹேட் பண்றது முக்கியமாங்கிற ஒரு ஸ்டாண்ட நீ எடுத்து ஆகணும். இன்னைக்கு இவ்வளவு நாள் இதை இன்ஃபுளுயன்ஸ் பண்ற மாதிரியோ, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு நான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்க இருக்கிற ட்விட்டர்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, பட் இதுக்கு மேல சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டு ஐடென்டிஃபை ஹூ இஸ் ரியலி ஹியர். கிஷோர் பேசுற போது ஒரு பாயிண்ட் சொன்னாரு, இங்க திடீர்னு இன்னைக்கு வருவாங்க. இன்னைக்குங்க இந்த ஆன்லைன் வேர்ல்டுல இருக்கிறதுல பெரிய ஃபேன் பேஸ் அடிச்சு சொல்லலாம், இது எல்லாருமே அக்ரி பண்ணிப்பாங்க, அது தளபதி ஃபேன் தான். நிறைய பேர் இருக்காங்க. இங்க சர்வைவ் பண்ணணும்னா உனக்கு தளபதி ஃபேனுங்கிற டேக் வேணும். இதுல உண்மையா இருக்கவன் 99% இருப்பான், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இவன் ஃபேனு, இவன் உண்மையான ஃபேனு பொய்யான ஃபேன்னு நீங்களும் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. அதை மீறி ஒரு உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. எவன் உண்மையா நின்னு இருக்கான், எவன் உண்மையா சப்போர்ட் பண்றான், இந்த விஜயோட பேரை யூஸ் பண்ணிக்கிறான்னு. இதுக்கப்புறம் இந்த விஜயோட உனக்கு ஒருத்தர் மேல வன்மம் இல்ல ஒரு ஆக்டர் உனக்கு பிடிக்கலன்னா, நீ உனக்கு பிடிக்கலன்றத சொல்லி சண்டை போடு, என்னமோ பண்ணிட்டு போ. ஆனா தளபதி ஃபேன்ஸுக்கே பிடிக்கலங்கிற ஒரு இடத்த நீ எடுத்துட்டு வந்தனா அதை நாங்க எல்லாருமே கேட்போம். நீ உன்னோட சுய வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்கு தளபதி பேரை யூஸ் பண்ணனா உனிமே டைரக்டா ஓப்பனா கேட்பேன். இது நீ வார்னிங்கா கூட எடுத்துக்கோ, எவன் கேட்டாலும். நேராவே சொல்லிட்டேன் நான். என்னடா பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுன்றதெல்லாம் திமிரா பேசுறேன்னு எடுத்துட்டா கூட இதுக்கு மேல எனக்கு கவலை இல்லை. ஏன்னா இதுக்கு மேல என் தலைவன் எதை நோக்கி போறானோ அது கரெக்டான பாயிண்ட்ல நிக்க வேண்டியதை நான் கடமையா பாக்குறேன். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்க கடமையா பார்ப்பாங்க. ஜென்யூன் ஃபேன் ஒவ்வொருத்தரும் அதை பார்ப்பான். ஸோ உன்னோட இந்த குளிர் காயறதுக்கும் சும்மா வந்தோம்னா இன்னைக்கு கமலஹாசனை சீண்டுவோமா, நாளைக்கு வேற யாராவது சீண்டுவோமா அப்படின்றது கிடையாது. இது எல்லாமே தனிப்பட்ட முறையில நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஓப்பனா பேசிட்டு தான் இதை நான் இங்க சொல்றேன். சரியா? இத புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்றவனுங்க யாருன்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸ் இதை சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுல இருக்க பாயிண்ட் அவங்களே புரிஞ்சுட்டு செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அட்லீஸ்ட் இத பண்றவங்களோ இத பண்ணவங்களோ இவ்வளவு நாள் விஜய் ஃபேன்ஸாவே இருந்திருக்காங்க, பரவாயில்ல. ஆனா நீ விஜய் ஃபேனே இல்லாம விஜய் ஃபேனுங்கிற போர்வக்குள்ள போத்திட்டு நீ வர பத்தியா, இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் யார் யாருன்னு உடனே ஐடென்டிஃபை பண்ணி ஓப்பனாவே நாங்க சொல்லுவோம், செய்வோம். சரியா? அதுக்கு இடம் வைக்கிறதுக்கு நல்லது இல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இதுதான் கிஷோர் ப்ரோ பேசுறதுன்னா. அதுதான் ப்ரோ, அவன் ஒருத்தன் நடுவில் ட்ரிகர் பண்றான்னா அவன் என்ன மோட்டிவ்ல பண்றான். ஒருத்தன் ஐடி போயிடுச்சு அதனால உட்காந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் அவன் வேற ஒரு கட்சி சப்போர்ட்டு அதனால இங்க 2 பேருக்கு சண்டை வேணும்னு ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் காலில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா திருப்பி நான் அதனாலதான் எக்ஸ்பைரி கிட்ட சொல்லி காலையில எக்ஸ்பைரி போய் பேசிட்டு இருந்தேன் அவர் ஸ்பேஸ்ல.
சொன்னா திருப்பி நாங்க இப்படிதான் பண்ணுவோம், இது என்னுடைய சொந்த ஸ்பேஸ். நீ சொந்த ஸ்பேஸ்னா உன் ஓன் டிபி வச்சுட்டு உன் போன் நம்பர் எடுத்து டீல்ல போட்டு நீ யாருக்கிட்ட வேணாலும் சண்டைக்கு போ. நீ வந்து மறைமுகமா ஒருத்தர் டிபி வச்சுட்டு விஜய் பேருக்கு எடுத்தீங்கன்னா எவனா இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்போம். நானும் தான் சொல்றேன் இதை. உன் சொந்த டிபி வச்சுட்டு ஆம்பளையா இருந்தா உன் சொந்த டிபி வச்சுட்டு எவனை வேணா போய் திட்டு. இந்த ஃபேக் ஐடியில வந்து திட்டுறது, ஃபேக் ஐடியில வந்து விஜய்க்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்துட்டுனா நீ விஜய் ஃபேனு கிடையாது, வேற எதனா சொல்ல வேண்டியிருக்கும். அப்புறம் முதல்ல சொந்த டிபி வச்சுட்டு சண்டைக்கு போங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க. நீ நெகட்டிவிட்டி பண்றனா அதை பண்ணு, நீ பாசிட்டிவிட்டி பண்ணிட்டு போற உன்னை எவனும் கேள்வி கேட்க போறது இல்ல. பட் நீ நெகட்டிவா ஒரு விஷயம் விஜய் ஃபேன்ஸ்ன்ற பேர்ல நினைச்சீன்னா அதுக்கு நீ இதெல்லாம் வச்சுட்டு பண்ணு, உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா. அவ்வளவுதான். அதுதான் நான் கேட்டா என் சொந்த ஐடி, என் ஐடி, என்னோட இல்ல காலங்காத்தால ஏதாவது போட்டு திட்டணும்னு ஒரு வைப்ல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்க எது பண்ணாலும் ஏதாவது ஒன்று திட்டதான் செய்யும். அந்த மாதிரி இது அதுதான் அவன் ஜென்மத்துக்கு திட்டிட்டு தான் இருப்பானே தவிர சாவர வரைக்கும் அவன் தளபதியை பார்க்க முடியாது. அப்படி ஒரு வேலையை நான் பார்த்து வச்சிருவேன். அந்த மாதிரி அவனா பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா சாவர வரைக்கும் அவனால தளபதி பார்க்க முடியாது. புரியல கிஷோர் ப்ரோ, இதுல வந்து அவனுக்கு அந்த மாதிரி நீடே கிடையாதுங்க. அவனுக்கு தளபதி நிஜமாவே அவனுக்கே பாக்கணுங்கிற ஆசையெல்லாம் இருக்காது. இல்ல ப்ரோ, நம்ம சைட்ல இருக்கானுங்க. சொல்லிக்கிறேன். இல்ல வரும்போது ட்ராக்கரு இல்ல அது காமன் மாதிரி வர்றது, தளபதி ஃபேன்ஸ் அதிகமாகிறது தெரிஞ்சு இல்ல எனக்கு தளபதியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது, கடைசியில எல்லாம் டோட்டலா மாறி 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 அப்புறம் ரஜினி ஒண்ணும் இல்ல, ரஜினி ட்ரால் பண்ற மாதிரி ஒரு டிபி வச்சாலே போதும், நம்ம நல்லா இருக்குதுறானு எல்லாம் ஃபாலோ பண்ணுவானுங்க. புரியுதா? இந்த விஷயத்த ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் கிளப்பந்து யாரு? நான் தான். கார்த்திக் வரவி ஸ்பேஸுக்கு போவாதீங்கடான்னு தலப்பார அடிச்சதும் நான் தான். வர்றவன் போறவனுக்கு எல்லாம் ஃபாலோவர் ஏத்தி விடாதீங்கன்னு சொன்னது முதல் ஆள் தான். நான் இன்னி வரைக்கும் அதான் அவன் ஒரு ஆளு வந்தா 2 சைடும் ஃபேன் பேஸ் சண்டையை கிளப்பினா ஃபாலோவர் எத்தனா இன்னைக்கு கேட்டா ட்ராக்கர்ன்ற பேர்ல கண்டதை போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க எதுக்கு இந்த வேலையை பாக்குறீங்க? நீங்க தளபதிக்கு ஃபேன் தானே. நான் இதுக்கு முன்னாடிலாம் நான் ஒரு லாஸ்ட் 1 இயருக்கு முன்னால காலையில ஆன்லைன் வந்தேன்னா அவன் குட் மார்னிங் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருப்பான். இப்பெல்லாம் காலைல வந்து பார்த்தா எவனையோ திட்டிக்கிட்டு தான் இருக்கான். இங்க ஒண்ணுமே இல்லை. நான் காலையில வரேன், குட் மார்னிங் போஸ்ட் தான் ஓடும். தளபதி நயன்தாரா இந்த மாதிரி காமனா போட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு அவன் குட் மார்னிங் இருப்பான். இப்ப வந்து குறைஞ்சது ஒரு 500 போஸ்ட் இருக்கும் குட் மார்னிங் போஸ்ட் மட்டுமே. இப்ப வந்து பாக்குறேன் டெய்லி எவனையாவது திட்டிக்கிட்டு இருக்கான். சரி உங்களுக்கு திட்டுறதுதான் வேலைன்னாக்கா ரோட்ல போய் எங்கன்னா திட்டிக்கிட்டு இருக்கா? எதுக்குடா இல்ல முன்னாடிலாம் தூங்கி எழுந்திரிச்சா ஏதாவது சில ஆப் எல்லாம் போவோமே, அந்த மாதிரிதான் ட்விட்டர்ல வந்துட்டு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். இப்பெல்லாம் ட்விட்டர் வந்தாலும் நெகட்டிவ் ஆகுதுன்னு காலைல ஒரு 12 மணி வரைக்கும் ட்விட்டர் தொடர்றது இல்லை. மினிமம் ஒரு 11 மணிக்கு மேல தான் ட்விட்டரே போடுறது. கேட்டா நாங்க தான் தளபதிக்கு லெஃப்ட் ஹேண்டு, தளபதிக்கு ஒண்ணுன்னா நாங்க தான் கேட்போம். ஏன்டா அவரே சொல்லிட்டாரு இக்னோர் நெகட்டிவிட்டி. என்னை பத்தி பேசுறேன், ஒரு நாள் அவனே என்னை பத்தி நல்லா பேசுவான். அந்த அளவுக்கு நான் வேலை செய்வேன். இப்ப என்னடா நெகட்டிவ்? அந்த காலத்துல விகடன் பேசினான்டா, பேசி பேசினான். இன்னைக்கு விகடன்னு அவனுக்கு ஒரு கவர் பேஜ்ல தளபதி பிக்கு இல்லைன்னாக்கா அவன் பிச்சை எடுப்பான் தெரியுமா? அப்படி ஒரு நிலைமைக்கு நாம வளர்ந்துருக்கிறோம். இது ஒரு கதைன்னு. ஆனா வர்றவன் போறவன்லாம் ஒரு 400 ஃபாலோவர் வச்சுட்டு தளபதி திட்டான்னாக்கா உடனே மானம் போச்சுன்னு நினைக்கிற புத்தி இல்ல. என்ன புத்தி? சப்போர்ட் பண்ண உன்ன வேணான்னு சொல்லு. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உட்காந்து உருண்டுட்டு என்ன பண்ண போற? நான் தான் ரசிக சண்டை போட்டு இது கிஷோர் ப்ரோ, இது என்னன்னா இது எல்லாருமே பண்ணிருக்கோம். ஓகேவா? என்ன முதற்கொண்டு எல்லாருமே இது ஒரு காலகட்டத்துல பண்ணிருக்கோம். ஆனா இதுக்கு அப்புறம் அதுக்கு இடம் இல்லன்றதுதான் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல 2 வித்தியாசம் இருக்குது. இப்ப நம்ம எல்லாம் பார்த்தா சண்டை அதிகமாகும் போது நம்மளே இல்ல எக்ஸ்ட்ரீமா சண்டை போடுவோம். இந்த மேட்டர் என்னன்னா டெய்லி ஏதாவது சண்டை வேணும்னு ஒருத்தன் போறான் தெரியுமா, டைம் பாஸ். அது வேற இல்ல, முடிஞ்ச ஒரு சண்டைய திரும்பி ஒருத்தன் ப்ரொவோக் பண்றான் பாரு, அவனை மட்டும் நம்பவே நம்பிடாது. அவன்லாம் இது விடு. அதான்டா, நீ உண்மையான ஃபேனா நடந்த விஷயத்தை நீ பாசிட்டிவா மட்டும் தான் பாப்ப. உண்மையான ஃபேன் எதுக்கு திருப்பி உண்மையான ஃபேன்னு சொல்றேன்னா, கண்டிப்பா நல்லது கரெக்டான விஷயத்த நடக்கணும், நல்ல பாதையில போகணும்னு நீ நினைச்சனா பாசிட்டிவிட்டி மட்டும் தான் ஸ்ப்ரெட் பண்ணுவ. ஏண்டா ஒருத்தரு பிரச்சனை பண்ணவரு மைக் எடுத்து இவர் இவ்வளவு வளர்ந்திருக்காருன்றத அவ்வளவு ஓப்பனா சொல்லி அரசியல் வரதையும் அங்க மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு மனுஷன் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலையும் அவரை வந்து
தான் அடிப்பேன்னா உன்னோட நோக்கம் அவர் அடிக்கிறதா தளபதிக்கு பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றதா? அவருக்கு இல்ல நல்லா bro, அதான் கரெக்டா இல்ல நாளைக்கு காக்கா இல்ல bro, இப்ப காக்காக்களுக்கு அப்பாலஜிஸ் பண்ணிட்டு கூட ரஜினி போய்க்கலாம். ஏய் தளபதியுடைய அதெல்லாம் ஒண்ணும் அரசியல இல்லை. கூட அது ஹெல்ப் என்னன்னா பண்றது அலெக்ஸ் பிடிக்குன்றதும் ஒரு அலெக்ஸ் நல்ல அ- விஷயம் அது. அலெக்ஸ் ஏய் அதனால இப்ப அந்த அதுதான் மாதிரி ஒரு ரஜினிகாந்த் இல்ல அன்னைக்கு அந்த ஆடியோ லான்ச்ல காக்கா கழுகுன்னு பேசும்போது நான் ஒர்த்தா மட்டும்தான் கரெக்டா பேசிருக்கேன். மீதி எல்லாம் நானும் சொல்றேன், டேய் அவரை நம்மள சொல்லுடா, நீங்களே போய் இததான் ப்ரோ அவன் நான் இப்போ சொன்னேன் வந்து ப்ரோ. இல்ல 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 எல்லாரும் ஒரு அவன் கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிட்டு தான் இது இப்போ பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் விஜய்னு மென்ஷன் பண்ணி திட்டி நீ போய் உட்காந்து சண்டை போட்டு இருந்தா கூட பரவாயில்ல. அவன் வெறும்னே காக்கா இருந்தா போட்டுருக்க, அங்க போய் கோட் பண்ணி இவரை தான் சொன்னான்னு அந்த பின் பண்றானுங்க. இதையும் நான் நிறைய பேருக்கு சொல்லி இல்ல அதுதான் இப்போ வந்து கிஷோர், அது வந்து ஒரு சந்தேகத்துக்கு இடம் இருக்கிறதுக்கான எல்லாமே இருந்துச்சு, பரவாயில்ல. சரி நீ சந்தேகப்பட்டுட்ட பண்ணு, ஓகே, தட்ஸ் ஓகே. பட் எப்ப அது இல்ல முடிஞ்சிச்சு டைரக்டா கிளாரிஃபை பண்ண அப்புறம் பண்றது வந்து இன்னும் worst. ப்ரோ ஆனா இல்ல கரெக்ட். ப்ரோ, இல்ல என்ன கேட்டா இல்ல பேசிக்கான ஒண்ணு பாக்குறது என்னன்னா, எங்க இருக்கிறதுல இப்ப எங்க இருக்கிற எல்லாருமே இருக்கிறது முக்காவாசி பேர் விஜய் ஃபேன்ஸ் தான். இங்க வந்துட்டு சோசியல் மீடியால வந்துட்டு ட்ரிகர் இல்ல பண்றது அதிகம் பேரு. நம்மள ட்ரிகர் பண்றதா இங்க ஆமா அதிகமே தவிர நம்மளும் டக்குன்னு ட்ரிகர் இல்ல ஆயிடும் நிறைய பேரு. இப்பதான் இன்னும் இன்னொரு recent days பாயிண்ட் நம்மளே இது சொல்றேன். கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன். இல்ல ஒரே ஒரு இதுதான் என்னன்னா, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுத்துப்பீங்கன்னா, சரி இப்ப நாளைக்கு வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாம இருக்கிறானான்னு பார்ப்போம், இல்ல ஒரு ரஜினி ஃபேன் ஏதாவது பண்ணாம இருக்கிறானான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் டிசிஷன் எடுப்போம். இது நடக்கவே நடக்காது. கண்டிப்பா நாளைக்கு என்ன, இன்னைக்கே அவன் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு மேல கேட்டு நாளைக்கு ரஜினி வந்து அவன் காலிலே விழுந்தாலும் அவன் தான் பண்ணுவான். ஹரிஷ் ப்ரோ அது ஒன்னே மேட்டர் ஒண்ணு இல்ல ப்ரோ, இப்ப 14 ஐடி பண்றதுக்கு இங்க 400 ஐடி போய் இது நிக்கும். அதான் இங்க பெரிய மேட்ரு. அங்க 14 ஐடி இங்க 400 இல்லடா, ஐடி இவ்வளவு புரியல. இவ்வளவு நாள் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும். பட் அதான் நம்மளுக்கு ஒரு புரிதல் வந்து இதுக்கப்புறம் இது தப்பு, இதுல இருக்க லாஜிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு நம்ம ஒரு இலக்கை நோக்கி போறோம். அப்படி இருக்கும் போது நாளைக்கு வந்து ரஜினி ஃபேன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் வந்து விஜய் மேல இருக்க ஹேட்டை காமிக்கிறான். நம்ம சைடுல இப்ப எப்படி சொல்றோமோ அதே மாதிரி அவனுங்க சைட்லயும் விஜய் மேல வன்மத்தை மட்டும் காமிக்கணும்ன்ற இருப்பான். இல்ல அதுக்காக நீ நாளைக்கு இல்ல இப்படிலாம் வருவானுங்க. முட்டாள் எப்படி வருவானுங்கன்னா வந்து நான் வந்து ரஜினி கிடையாது, நான் ரஜினி ஃபேனு, அவரு மாதிரிலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லுவானுங்க. நீ ஏன்னா அவர் சொல்ற வார்த்தையே மதிக்க மாட்டேன், நீ என்ன ஃபேனு? குமரா அது வந்து ஃபேனு கிடையாது. அவனுடைய நோக்கம் என்னன்னா சண்டையை கிளப்புறது, டைவர்ட் பண்றது. முதல்ல பாலிடிக்ஸ்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. ஒரு நிமிஷம் இரு சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு நிமிஷம். பாலிடிக்ஸ் ஒரு நோக்கம் என்னன்னா ஒன்னு டைவர்ட் பண்றதுதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீ இல்லாலும் சினிமா சண்டை போட்ட அது எல்லாமே ஓகே. பாலிடிக்ஸ்ன்னு வந்துட்டீங்கன்னா அவனுடைய ஃபர்ஸ்ட் ஆயுதமும் உன்னை டைவர்ட் பண்றதுதான். உன்னை ஃபுல் டைம் பிஸியா வைக்கிறதுக்கு எதனாச்சும் ஒன்று ட்ரிகர் பண்ணுவான். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா இன்னைக்கு நேத்து பிஸ்மி போட்ட வீடியோ உன்னை டைவர்ட் பண்ணிட்டே தான் இருப்பான். நீ அவனுக்கு கண்டுக்காத, அவன் காது குத்து கேட்காத, அவன் வீடியோ பார்க்காத. அவன் வேலை அதான். அவனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அவன் எவன் காசு கொடுத்தான், அவன் என்ன பேசணுன்றதை அவன் பண்ணிட்டு இருக்கான். நீ அவனுக்கு காது கொடுத்து கேட்காம நீ உன் வேலையை நீ பாரு. எல்லாம் இப்போ இதுக்கு முன்னாடி சினிமால ட்ரிகர் பண்ணா எதிரி தெளிவாக அவன் என்ன பண்ணுன்றது அதான் நம்ம தான் குழம்பிடுவோம். அதுதான் அவன் தெளிவா இருப்பான். அவன் எதுக்கு ட்ரிகர் பண்றான்ற உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்றான், நீங்க அபியூஸ் பண்ற ஒரு நிலைமை வருதுன்னா அவனை வந்து மியூட் பண்ணிட்டு போயிடுங்க. பெட்டர் ஆப்ஷன். நாளா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆச்சுன்னா வந்து பேசணும்னு எனக்கும் தோணும், அப்பெல்லாம் மியூட் பண்றேன். நான் உங்ககிட்ட ஹானஸ்டா ஒண்ணு கேக்குறேன். நம்ம இந்த ரஜினி மேட்டரை பத்தி பண்ணக்கூடாதுன்றத நம்ம என்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம பசங்களுக்குள்ள பிரைவேட்டா? யோசிச்சு பாரு. இத பண்ண இல்ல அது ஆடி லான்ச் அப்ப எல்லாரும் கொதிச்சது உண்மைதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாச்சு எல்லாமே. நம்மளும் பண்றதுல பெரிய மெயினிட்டி இல்ல. அதுக்கப்புறம் தான் சின்ன சண்டை வந்துச்சு, தேவையில்லாத நெகட்டிவ் டாக் எல்லாம் நம்மளே போட்டோம். சொல்லு இல்ல உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா எப்படி சொல்றதுன்னா, இந்த ரஜினி ஃபேன்ஸ்ல இருக்கிற வெரிஃபைடு எல்லாம் நீங்க பார்க்கும்போது எப்படி பாக்குறீங்கன்னா, அவன் வெரிஃபைடு வாங்கியிருக்கிறான், பிச்சை எடுக்கிறான், இந்த மாதிரி மோட்டிவ்ல பாருங்க. வெரிஃபைடு வாங்கியிருக்கான், நீ கமெண்ட்ல ஒரு 100 கமெண்ட் கத்தனீங்கன்னா உனக்கு காசு வரும். அப்ப நீ என்ன பண்ற, போய் கத்தாத. அவன் வந்து பிச்சை எடுக்கிறான்ற மாதிரி நீ நினைச்சுக்கோ. இந்த மாதிரி ஒருத்தன் பாலிடிக்ஸ்ல இருந்து ஒருத்தன் சண்டை போடுறான்னா இல்ல நான் பேர்லாம் சொல்ல விரும்பல.
ஒருத்தன் ட்ரிகர் பண்றதுக்காண்டி வேணுங்காண்டி ஒரு போஸ்ட போடுறான் ஒருத்தன். அதுக்கு போயிட்டு நம்ம பயிலுக்கு போயிட்டு 500 பேர் கமெண்ட் பண்ணி வச்சிருக்கான். தெரியும் அதான் அவனுக்கு காசு. நான் அதுதான் இப்படி சொல்றேன். இந்த ரெவென்யூ பொறுத்தவரை ட்விட்டர் ரெவென்யூ எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னா, உனக்கு இம்ப்ரெஷன்னாலாம் கிடையாது, கமெண்ட்ஸ்னாலதான். கமெண்ட்ஸ் எவ்வளவு வருதோ அவ்வளவுக்கு எவ்வளவு உனக்கு ரெவென்யூ நல்லா ஜெனரேட் ஆகும். நான் பாப்பேன், ஏன்னா 500 பேராடா போயிட்டு நீங்க ரிப்ளை பண்ணுவீங்கன்ற மாதிரி எல்லா ஸ்பெஷலும் சொல்லுவேன், குவாட் பண்ணாதரா, நீ குவாட் பண்ணா 10 பேர் கமெண்ட் பண்ணுவான், அவனுக்கு உனக்கு புரியலடான்னு சொல்லுவேன். ஆனா குவாட் பண்ணுவான் அவனுக்கு பசங்க ஏதாவது திட்டி. நான் கடந்த பிகில் படத்துல இருந்து நான் இன்னொரு நெகட்டிவிட்டி மோட்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். என்ன ட்ரிகர் பண்றதுக்கு டெய்லி ஒரு 10 பேர் 100 பேர் வந்து திட்டிக்கிட்டே இருப்பான் நல்லா ஓயாம. அந்த வடிவேல் ஆட்டோல குத்துவாங்க. இல்ல ராம் ப்ரோ, நீங்க நேர்ல சொல்லியே கேட்கல, இங்க என்ன? ஐயோ இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம டச் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு லைட் கிடைக்குது, புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து பயங்கரமான ஒரு பிரைம் லைட்ல நம்ம இருக்கிறோம், நம்ம தளபதி இருக்காரு, நம்மளும் இருக்கோம் போது இப்போ இவனுங்களை டச் பண்ணணும், நமக்கு அதுல ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்குமான்னு பாக்குறானுங்க. நீ நல்லா பாரு, வேற எதனா டாபிக் வச்சு பேசினா யூடியூப்ல ஒரு அளவு யூஸும் போயிருக்காது இவனுங்களுக்கு. தளபதினு தமிழ் பண்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் அவன் ஓட்டிட்டு இருப்பான், அவனுக்கு ஆளே இருக்க மாட்டானுங்க, இவனுங்களா போய் உக்காந்துட்டு நம்ம பசங்க ஒருத்த உட்காந்துதான் நான் டிஎம் பண்ணுவேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ரிப்ளை பண்ணாம இருந்தாலே அவங்க செம்மையா காண்டாவானுங்க. இவனுக்கு நம்ம நட கத்திக்கிட்டே இருக்கும், இவன் கண்டுக்கவே மாட்டானேன்ற மாதிரி ஒரு லெவலுக்கு அவன் போயிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி திட்டி அட போடா நம்ம என்ன திட்டினாலும் அவன் கண்டுக்க மாட்டானேன்ற மாதிரி லெவலுக்கு அவன் போயிடுவானுங்க. அடுத்த அபியூஸுக்கு வருவான், அதையும் கண்டுக்காம விட்டீங்கன்னா அவன் செத்துருவான். பண்ணிருக்கானுங்க. பாலிடிக்ஸ் வயசுல தளபதி பேரை யூஸ் பண்ணி வளர்ந்த எவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்காங்க தெரியுமா? வேல்முருகனு, இப்ப இந்த ராஜேஸ்வரி, இப்போவாச்சு எவ்வளவோ பரவாயில்ல. அதே ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ட்விட்டர் எப்படி இருந்ததுன்றது உனக்கு தெரியும், புரியுதா? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இப்ப போடுற சண்டை எல்லாம். அப்போ இதை விட ரொம்ப மோசமா இருந்தது. அப்பவே நம்ம ஓரளவுக்கு அதெல்லாம் மெச்சூரிட்டியா ஹேண்டில் பண்ணின்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. சொல்லிக்கிறேன், தளபதியை வந்துட்டு பிரைஸ் பண்ணாலே இப்ப ட்ரிகர் ஆகுறானுங்க. முன்னாச்சு அதர் ஆக்டரை கலாச்சாரம் ட்ரிகர் ஆகுறாங்க. இப்பெல்லாம் இங்க இதெல்லாம் ஒண்ணுதான். எனக்கு என்னன்னா, இங்க தளபதி நேசிக்கிறவன் தளபதி பிடிக்காத 2 கூட்டம் தான் இருக்கே தவிர, அவனுங்க இன்னொருத்தருக்கு எல்லாம் நடிகரெல்லாம் இருக்காங்களான்றது எனக்கு டவுட் தான். ஏன்னா பிடிச்சவன் பிடிக்காதவன் தான், இங்க 2 கேட்டகரியா தான் நம்ம பார்க்க முடியும்னு வச்சுக்கீங்க. அதனால வந்து என்ன பொறுத்தவரை என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்க இந்த மத்த நடிகர்கள் ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு தேவையில்ல. ஏன்னா நம்மளும் ஒண்ணு யோகி சிகாமணி கிடையாதுன்னு வச்சுக்கேன். நம்மளும் வந்து பீப் போடாத வார்த்தைகள் கிடையாது. என்னோட இன்னொரு ஐடி நோண்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதுல பேசாத பேச்செல்லாம் பேசி வச்சிருக்கோம் வச்சுக்கீங்களேன். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு லெவலுக்கு, அதாவது ராம் ப்ரோ இதுல மெயின் விஷயம் நீங்க சொல்றதுல என்னன்னா, இத வந்து பாசிட்டிவிட்டி மட்டும் பேசிட்டு இருக்கவனோ இல்ல பேசாதவனோ பேசுறது மேட்டர் கிடையாது. இத பண்ணிட்டு இன்னைக்கு பண்ணக்கூடாதுன்னு பேசுறதுதான் பெரிய விஷயம், புரியுதா? பண்ணாமே இருந்துட்டு போறது மேட்டர் கிடையாது. இங்க என்னன்னா அனுபவிச்சவன் தானே சொல்ல முடியும். இதெல்லாம் நம்மளும் பண்ணிருக்கோம், நீங்களும் தேவையில்லாம அதுல மாட்டிக்காதீங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க வந்து கரெக்டான வழியில போயிடுங்க. ராங் ரூட் போயிட்டு ரைட் ரூட் எடுத்திருக்கோம் இல்லையா, அதுக்காக சொல்ல வரேன். நானும் சொன்ன ஒரு 3 பேர்கிட்ட போடாதீங்கடான்னு கேட்கல, என்ன பண்றது? இல்ல எனக்கு சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் கிட்ட சண்டைக்கு போறது, தனுஷ் ஃபேன்ஸ் கிட்ட சண்டைக்கு போறது, சிம்பு ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் போய் சண்டைக்கு போறது, அவங்க நம்ம எல்லார விட சின்ன பசங்க. இப்ப நமக்கு எப்படி தளபதி பிடிக்குதோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் மத்த நடிகர்ல பிடிக்குது. எக்ஸ்பர்ட் அஜித்தை கூட எடுத்துங்க. இவனுங்க பேசுறாங்கன்றதுக்காண்டி போயிட்டு நம்ம சும்மா திட்டின்னு இருக்க முடியுமா? அது ஒரு லெவலுக்கு மேல எனக்கே வந்து இல்ல இது சரியான்ற மாதிரி நான் யோசிச்சேன். அதனாலதான் இப்ப நீங்க ரீசெண்டா என்னோட லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் என்னோட பதிவு எல்லாம் போய் பாருங்க. மேக்சிமம் நான் எதுவுமே யாரையும் பெருசா நான் திட்டி இருக்கவும் மாட்டேன், எதுவும் பண்ணிருக்கவும் மாட்டேன். எதுக்கு நம்மளுக்கு எப்படி தளபதியை பிடிக்குதோ அவனுக்கு அவனோட நடிகரை பிடிக்குது, அவ்வளவுதான். நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும். நீங்க இப்படி போட்ட 2 வருஷத்துல போட்ட பதிவுக்கு தான் அவனுங்க இன்னும் ட்ரிகர் ஆயிருப்பானுங்க. ஐயோ 2 வருஷத்துக்கு போட்ட பதிவு இருந்தா கூட பரவாயில்லையே, அவனுங்க நான் 2012 போட்டது 11 போட்டதுல தூக்கின்னு வரானுங்க.
கால் பண்ணியோ அபியூஸ் பண்ணி போடுறதை விட ட்ரிகர் ஆகாமையே நம்ம போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் அவனுக்கு இன்னும் ட்ரிகர் ஆவானுங்க. உன்னோட நோக்கம் என்ன? அவன் உன்னை ஒரு விஷயத்துல அடிக்கிறானா அவனுக்கு வலிக்கணும்னு நினைக்கிறோம். இன் ஜெனரல் ஒரு ஹை லெவல்ல சொல்றேன். அந்த மாதிரி அவன் எதுக்கு ட்ரிகர் ஆவானா, நீ அவனுக்கு ரியாக்ட் பண்ணணும், கமெண்ட் போடணும்ன்றதுக்கு தான். நம்ம ஃபர்ஸ்ட் அவனை திட்டுறதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய வேலை என்ன? ட்ரிகர் ஆகாம இருக்கிறது தான் நம்ம சைட்ல. இல்ல நான் மேக்சிமம் என் கூட பழகினவங்களுக்கு, உங்களுக்கு ஹரிஷ் ப்ரோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்னை பத்தி. ஏன்னா மீட் பண்ணிருக்கீங்க. நான்லாம் ஜாலியா ஃபன்னா தான் எடுத்துப்பேன். எதையுமே சீரியஸா நான் மண்டைக்குள்ள கூட ஏத்திக்கவே மாட்டேன். நான் நீங்க என்ன அடிக்கிறதுக்குலாம் என் கல்யாணம் வந்திருக்காங்க, அப்போயே வாங்கடா தான் கூப்பிட்டுருக்கோமே தவிர நான் எதுவுமே இவங்க கமெண்ட் போட்டு திட்டுறதுனால நான் ட்ரிகரே ஆக மாட்டேன். ஜாலியா சிச்சிங் கிடப்பேன். ரைட்டு பரவாயில்ல, ஜாலியா தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தன் வேலை வெட்டி விட்டுட்டு எடிட் பண்ணி நம்ம போட்டோவை போட்டு ஒருத்தன் ஒரு ஒர்க் அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குறான் பாத்தீங்களா? ஏன்னா வேற வேலை போட பிள்ளையாடா உனக்கு இதெல்லாம் உட்காந்து பண்றான் போது பரவாயில்ல, நம்மளே ஒரு ஆளா மதிச்சு, ஏன்னா தலைவனுக்கு வராத ட்ரோல்ஸா நம்மளாம் ஒரு மூளைக்கு வருவோமான்ற மாதிரி இவனுக்கு நமக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குறானுங்க பாரு. அதுக்கு வேற வேலையை எதனா ஆசி செய்யலாம். அதெல்லாம் ஜாலியா ஃபன்னா தான் எடுத்துக்கிறது. ஆனா சிலர் எல்லாரும் நம்மளமா இருந்துட மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு. இல்ல நம்ம சைட்ல நான் ஒரு சில ஐடிஸ் எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். அவங்க எல்லாம் எந்த விஷயத்தையுமே ட்ரிகர் ஆக மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு கமெண்ட் ஃபன்னியா ஒண்ணு கோட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஜாலியா தான் எடுத்துப்பாங்க. எல்லாத்தையுமே அபியூசிவாவே பார்க்க மாட்டாங்க. அந்த அஜித் டிபி வச்சுன்னு குட்டின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரு நம்ம அந்த சிங்சான் இந்த மாதிரி நம்ம பசங்க எல்லாம் எல்லாத்தையுமே ஃபன்னாவே எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் தான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க. சோசியல் மீடியாவெல்லாம் நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டியதுல பாஸ். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தண்டகரமும் சோசியல் மீடியா. நீங்க இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்தீங்கன்னா அப்புறம் அந்த வட சென்னை படத்தை சொன்ன மாதிரி லைஃப தொலைச்சியடா கதை தான். அதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்தாதீங்க. லைட் ஹார்ட்டடா ஜாலியா எடுத்துங்க நீங்க. அதனாலதான் நான் சொல்லுவேன், சண்டெல்லாம் அவ்வளவுதான். நீங்க ரொம்ப எல்லாம் இப்ப இனிமே நமக்கு ஒரே வழி என்னன்னா இப்போ பாலிடிக்ஸ் தான். நெக்ஸ்ட் என்ன அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி படிச்சுக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ரைட்டை பத்தியும் தெரிஞ்சுக்கணும், லெப்ட பத்தியும் தெரிஞ்சுக்கணும், சென்டரை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டான ஒருத்தன் கருத்தியல் ரீதியா நம்ம கிட்ட ஒருத்தன் மோதுறானா நம்ம பதில் இருக்கணும் அந்த இடத்துல நம்ம கிட்ட பதில் இல்லைன்னா நம்ம காலி. கரெக்ட் தானே? அகைன் இதுல என்னன்னா இவர் சொன்ன மாதிரி நம்ம எப்பவுமே we are used to the movie. அதுக்கான பதில மூவி பாணியில கொடுத்து நிறைய பழக்கப்பட்டோம். எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். சோ இப்ப இருக்கும்போது இதுக்கப்புறம் நம்ம சண்டை தான் செய்ய போறோம். திருப்பி இவ்வளவு பேசிட்டு நம்ம ஒன்னும் அப்படியே ஒன்லி பாசிட்டிவ் சைடு மட்டும் போயிட்டு விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாம இருக்கணும்ன்ற அர்த்தம் கிடையாது. எந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும், யாருக்கு பதில் சொல்லணும், எப்படி சொல்லணும், இதுதான் நம்ம பேசுறோமே தவிர விமர்சனம் வைக்கிறவன் நாகரிகமான முறையில வச்சான்னா அவனுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கும் வித் ப்ரூஃபோட. இல்லைங்க நீங்க பேசுற தவறு, அதுக்கு இதுதான் ஆன்சர்ன்ற மாதிரி நாகரிகமான முறையில வச்சானா நம்மளும் நாகரிகமான முறையில நம்ம பதில் சொல்ல போறோம். அவன் அபியூசிவா இறங்கும் போதுதான் நம்ம என்ன பண்ணா கண்டுக்காம நம்ம வேலையை பார்க்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஆமா, ஏன்னா நம்ம மோத வேண்டியதுக்கு முன்னாடி இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறோம்னா அது டெம்பரரி. அது எனக்கு ஒரு மைண்ட் நல்லா இது பண்ணுவோம். சாரி நாய்ஸா இருக்கு ப்ரோ, மைக் கொஞ்சம் மியூட் பண்ணிட்டு. சோ இதுல என்னன்னா நம்ம ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதுக்கோ ஒரு பூஸ்டுக்கோ அந்த மாதிரி வீடியோ எடிட்ஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். பட் நாளைக்கு இந்த இடத்துல ஒரு ஃபைட்டுங்கிற வரும்போது நம்ம நீ வைக்கிற கருத்து தப்புடா, உன் கட்சி இந்த தப்ப பண்ணிருக்கு, இதை நீ சரியா பண்ணல, இதை சரியா பண்றதுக்காக தளபதி இந்த விஷயத்த பண்றோம், நான் எங்க சைட்ல இருந்து இந்த விஷயத்த பண்றோம்ன்ற மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு ப்ராப்பர் ஆன்சரையும் ஒரு மெசேஜையும் நம்ம இங்க வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஸோ கண்டிப்பா தொடர்ந்து அரசியலை பத்தி பேசுவோம். அதே மாதிரி இங்க ஏன் விஜய் இதுல சிம்பிளா சொல்லிக்கிறேன், சினிமாங்கிறத இங்க நம்ம தமிழ் மக்கள் என்டர்டெயின்மெண்டா மட்டும் பார்க்கல. அதே மாதிரி சினிமான்றத ஒன்லி என்டர்டெயின்மெண்டா அவரும் யூஸ் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு காமன் மேனுக்கு இருக்கிற பவரும் ஈக்குவாலிட்டியும் சோசியல் ஜஸ்டிஸ பத்தி பேசுறதும் மக்களுக்காக செய்யணுங்கிறதும் தமிழருக்கு எதிரா, குறிப்பா ஒரு தமிழ் மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரா எந்த ஒரு கருத்தையும் அவர் படத்துல வச்சது கிடையாது. அதுவும் ரொம்ப குறிப்பா பண்ணணும். ஏன்னா ஒரு எண்ணத்தை அதுக்குன்னு
எல்லாத்துக்கும் அவர் பொறுப்பாவார்னா கண்டிப்பா கிடையாது. பட் பேர் மினிமமா அவர் சினிமால எந்தெந்த விஷயத்த சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாரு, மக்களோட பிரச்சனையை பண்ணியிருக்காரு. அவர் ரியாலிட்டியில வந்து மீடியா முன்னாடி நின்று பேசின போதும் மக்கள், குறிப்பா மக்களுக்கு பிரச்சனையான்ற போதுதான் பேசியிருக்காரே தவிர அவரோட சுய லாபத்துக்காகவும் அவரோட மைலேஜுக்காகவும் அவர் பேசினதே கிடையாது. டிமானிட்டைசேஷன் எடுத்துக்கோங்க, நீட் இஷ்யூ எடுத்துக்கோங்க, ஒரு அணுகுன முறை இதெல்லாம். அண்ட் மோர் ஓவர் இந்த கிளாமர் ஆஃப் சினிமாவை தாண்டி நீங்க இவனுங்கெல்லாம் கேட்பானுங்களா, சில தற்கூரிங்க எல்லாம் கேட்பானுங்க, ஜேர்னலிஸ்ட்ன்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு நீங்க எல்லாம் விசில் எடுத்தான் குஞ்சுகள் இப்படி எல்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. ஸ்கிரீன்ல மட்டும் ஹீரோவா இருக்க கூடாது, நான் ரியல் லைஃப்லயும் ஹீரோவா இருக்கணுங்கிற ஒரு முயற்சியில அவர் ஈடுபடுறாரு குறிப்பா. இதுக்கு மேல ஒருத்தன் என்ன பண்ணணும், ஏன் இவ்வளவு பீக் ஆஃப் இதுல வந்துட்டு யோசிச்சு பாருங்க. இது வந்து நீங்க ஸ்கிரீன்ல மட்டும் ரியல் லைஃப் ஹீரோவா இருக்க போறாரு, இது வரைக்கும் இருந்திருக்காரு. அது இன்னும் ஒரு பவருக்கு போய் அதை பண்ணணுன்ற முயற்சியில இறங்குறாரு. அப்படி இருக்கும்போது இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இதை வந்து நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுதான் பாக்கணுமே தவிர இதுல ரிஸ்க், இதுல இப்படி இருக்கு அப்படி இருக்கு இதெல்லாம் விட்டுருங்க. சோ ஒரு கான்பிடன்ஸ் நமக்குள்ள இருக்கணும். அந்த கான்பிடன்ஸை வச்சுட்டு இந்த ஒரு குட் காஸ்க்காக சப்போர்ட் பண்ண வேண்டியவங்க ஓப்பனா சப்போர்ட் பண்ணுங்க, எஜுகேட் பண்ணிக்கலாம், நம்மளே எஜுகேட். உங்களுக்கு இருக்கிற டவுட் வந்து இத வந்து யூடியூப் இல்ல பாட்காஸ்டாவோ நம்ம எதை நோக்கி பண்றோம், ஏன் இந்த விஷயம் பண்றோம், இவர் ஒரு ஐடியாலஜி வச்சாருன்னா ஏன் பண்றோம் அப்படின்றதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பிஃபோர் கெட்டிங் இன்டு ஆல் திஸ் டிபேட்ஸ் வித் அதர்ஸ், நிறைய ஸ்பேஸ்ல மத்த எங்க வேணா நீங்க போய் பேசுவீங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க ஓன் வளர்ச்சி, அதை நினைச்சு எய்தர் யூ ஹேவ் அன் ஆப்ஷன் டு சப்போர்ட் ஆர் நாட் சப்போர்ட், அதோட நிறுத்திக்கோங்க. அது உங்களோட விஷயம், இதை யாருமே யாருக்கும் போர்ஸ் பண்ணல. அதே மாதிரி நீங்க வந்து இந்த டிபேட்ஸுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள புரிதலை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துக்கோங்க, உங்களை எஜுகேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நாலேஜ் இருந்தாதான் நீங்க டிபேட் பண்ண முடியும். அந்த நாலேஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது சம்பந்தமா நம்ம டிபேட்டோ நாளைக்கு சண்டையோ செய்யற போது கரெக்டா இது அதுதான் ஓவராலா இன்னைக்கு கான்டெக்ட்ல பேசும் இந்த விஷயம். எக்ஸ்பெரி நீ இது பேசுறா இல்ல தெரியாம? இல்ல நான் சொல்லிட்டீங்க அத. ஸோ அதுதான் மெயினா பண்ண போறோம். இதுக்கப்புறம் ரெகுலரா ஸ்பேசஸ் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இதை போஸ்ட் பண்ணுவோம் ரெகுலரா. அதை மீறி தேவைப்பட்டால் வீக் டேஸ்லயோ இல்ல ஒரு காலகட்டத்துல எவ்ரிடே போடணுங்கிற நீடு நம்மளுக்கு வந்தால் கண்டிப்பா அந்த டைம் நம்மளும் இருப்போம். ஸோ இதை பத்தி கண்டிப்பா நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க தனித்தனியா போடுற ஸ்பேசஸ்லயும் இதை பத்தி கொண்டு போய் சேருங்க. என்னைக்கும் அதுதான், இந்த ஒரு மெயின் டிசிஷனை டிவியேட் ஆகாம நம்ம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. ஸோ அந்த ஒரு பொறுப்புணர்ச்சியோட நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா அதுதான் அகைன் இந்த சேஞ்சுங்கிறது வந்து எல்லார் மைண்டையும் போய் ஒரு நாள்ல நம்ம மாற்ற முடியாது. இன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்கு இவ்வளவு நேரம் பேசுனதுல ஒரு 5 விஷயம் கரெக்டா இருந்தா அதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எவ்ரி திங் வில் சேஞ்ச், வி வில் கோ இன் த ரைட் டைரக்ஷன். எனக்கு அந்த நம்பிக்கை. விக்னேஷ் மாமா ஏதோ பேசணுமா, பேசிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். அதை விக்னேஷ் ப்ரோ பத்தி பேசி. ஓகே ப்ரோ. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா நிறைய செஞ்சிருக்காங்க. அதாவது விஎம்ஐ பத்தி சொல்றேன், நல்ல விஷயங்களா இருக்கட்டும், சேவைகளா இருக்கட்டும், எல்லாமே செஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய செய்வாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி அது வந்து நியூஸ் சேனல்ல வந்து 1-2 நியூஸ் சேனல்ல அதை கவர் பண்ணாங்க. ஓகேங்களா? அது உண்மைதான். ஆனா இதுக்கப்புறம் அவர் அரசியல் வர்றதுனால அதை வந்து கவர் பண்ணாம விடலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க பண்றாங்க பண்ணலன்றதை தாண்டி அதை வந்து எப்படிங்க சொல்றது, அது கொஞ்சம் பப்ளிஷ் பண்ணாமலே கூட விடலாம். ஓகேங்களா? நமக்கு நாம தான் மீடியா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து அங்கங்க நடக்கிற நல்ல விஷயங்களை, அதான் நம்ம தளபதியே சொல்லியிருப்பார்ல, எங்க நல்லது நடந்தாலும் அது நம்ம பையன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு, அப்படியாப்பட்ட நல்ல விஷயங்களை வந்து நம்ம தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஆகணும். அதையும் கொஞ்சம் ஃபியூச்சர்ல பார்த்துக்கோங்க. அதுதாங்க சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நமக்கு மீடியாலாம் பெருசா சப்போர்ட் இருக்குமான்னா தெரியாது. நமக்கு நாம தான் சப்போர்ட் ஆகணும். இன்னொன்னு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவ்வளவுதான் மேட்டர்.
ப்ரோ முடிஞ்ச ஜஸ்ட் அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தான். ஆக்சுவலி நம்ம லொக்காலிட்டிஸ்ல நடக்கிற எல்லா நல்ல விஷயத்தையும் நம்ம வந்து எவ்வளவு ஸ்ப்ரெட் பண்ணணுமோ அவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணணும் ப்ரோ. எனக்கா வந்து நிறைய அவர் இப்போ சொன்னது ஒரு பாயிண்ட், சரியான பாயிண்ட். அதுதான் சொல்ல நானும். எனக்கா வந்து we don't have any support. அது நல்லாவே எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ ஈவன் சப்போர்ட் இருந்தாலுமே வந்து அதை டீக்ரேட் பண்ணுறதுக்கு 19% வெளியே வருவாங்க. பட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம லொக்காலிட்டியில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமோ என்னென்ன பண்ணுறாங்களோ நம்ம வந்து கேஸ்கேட் பண்ணிட்டே இருக்கணும் டு த கோர். எவ்வளோ வந்து பேஸை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறோன்றது வந்து இப்போதைக்கு வந்து எல்லாமே வந்து டிஜிட்டலைசேஷன் ஆயிடுச்சு. ஸோ அந்த டிஜிட்டலைசேஷன் ரொம்ப முக்கியம். அதை வந்து எப்படி பண்ண போகிறோன்றத வந்து நம்ம லொக்காலிட்டியில் என்ன பண்ணுறோமோ எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் ப்ரோ. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அவங்க இன்னொரு எங்க என்னென்ன கிடைக்கிற இன்ஃபர்மேஷன். வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் bro. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதை ஆன்லைன்ல எந்த அளவுக்கு பண்றீங்களோ அதை விட பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல பண்ண பாருங்க. ஆஃப்லைன்ல வந்து அதாவது எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லா கருத்தையும் ஏத்துக்குவாங்களான்னு தெரியாது. நம்ம எல்லாருக்கிட்டையும் எல்லாமே சொல்ல முடியாது. சமூக அக்கறை உள்ளவங்க நம்ம ஃப்ரெண்டாவோ குடும்பத்தாரோ நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க கிட்ட நீங்க சொன்னாலே அவங்க வந்து நிறைய இது பண்ணுவாங்க, இதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அது ஒரு விஷயம். ஸோ ஓகே, தேங்க்யூ. ஓகே, முடிச்சுக்கலாமா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். திருப்பி நெக்ஸ்ட் வீக் நம்ம பேசுவோம். அடுத்த வாரம் என்ன நடக்குது அதை வச்சு டாபிக் வச்சு பேசுவோம். கீப் ஸ்ப்ரெட்டிங் பாசிட்டிவிட்டி. இது பண்ணுங்க. ஓகே, முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே.